Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசிகளாய் கூடியிருக்கிற ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமா இந்த வாரத்தில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம் செய்திக்கு ஆதாரமே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஏஞ்சி நிற்க முடியறதுனால இந்த ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கும் போது எழுந்தின்று 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம், பேதுரு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களும் நம்ம வாசிக்கலாம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களும். யாராவது விசுவாசத்தோடு செய்திக்கு ஆதாரமாய் கம்பீர சத்தத்தோடு வாசியுங்கள். முதலாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை கூட சேர்ந்து வாசிக்கலாம். அதே விசுவாசத்தோடு தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து இதை நான் ஆங்கிலத்திலும் வாசித்து விடுகிறேன். அதே விசுவாசத்துடன் காத்திருங்கள். Second Peter 3rd chapter 18 verse. But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him glory both now and forever. Amen. தொடர்ந்து Proverbs 1 verse 1-4. The Proverbs of Solomon the son of David king of Israel, to know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice and judgment and equity, to give subtlety to simple, to the young man knowledge and discretion. வாசித்த வேத வாக்கியங்களோடு கூட தாமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் கிருபையிலும் அளவில்லாமல் கூட்டுவாராக. வாசித்த சகோதரையும் வாசிக்கும் பொழுது கேட்டு சத்தங்களை கேட்டு ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்கட்டும். ஒரு 2 minutes என்ன பாருங்க. நான் கடந்த நாட்கள் சொல்லியிருந்தேன், இந்த என்னுடைய தருணமானது ஒரு வேத பாடத்தை கொண்டு நான் எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் என்று குறிப்பிட்டிருந்தேன். பட் எடுத்துக்கொண்டு வந்த செய்தி கொஞ்சம் ஃபஸ்ட் சாப்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துலாம், நார்மல் கூட டைம் எடுக்கலாம். ஸோ கவனத்தோடு காத்திருங்கள். இந்த ஒரு செய்தியானது ஒரு போதகத்தின் அடிப்படையில் இருக்க போகிறது. போதகம் என்றால் ஆங்கிலத்தில் டீச்சிங் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் தமிழ் அதே சார்ந்து உபதேசம் என்று குறிப்பிடுவார்கள். போதகம் என்றால் ஒரு விஷயத்தை பற்றி நன்கு ஆராய்வது, ஒரு விஷயத்தை பற்றி அது எந்த காலகட்டம், எந்த நேரம், யார், எப்படி, எது அப்படின்று அழகா விவரித்து சொல்வது தான் போதகம். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட அந்த பொருள் அது ஒரு போதகத்தின் அடிப்படையில் இருக்க போகிறது. இதன் செய்தியின் தலைப்பு ரபூனி. என்னுடைய செய்தியின் தலைப்பு ரபூனி. ரபூனி என்றால் போதகர் என்று அர்த்தம். நம்முடைய பழைய ஏற்பாடு காலத்தில் ரபி என்று அழைப்பார்கள். நம்ம வேதாமத்திலெல்லாம் ரபிகள் தான் எழுதினார்கள். அதாவது வேத பாரகர் என்று தமிழை கூட சொல்லலாம். எஸ்ரா ஒரு ரபி. ஆனால் ரபின்னு குறிப்பிட மாட்டாங்க. புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் தான் ரபிகள் என்று அவர்களுடைய பேர்கள் சூட்டப்பட்டுச்சு. அதனால என்னுடைய செய்தியின் தலைப்பு ரபுனி. ரபுனி என்றால் போதகர் என்ற அர்த்தம். நம்மளுடைய சிறந்த போதகர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். கடந்த நாட்கள் நம் செய்தி பார்த்தோம். உலகத்தில் யார் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், அழைக்கவும் கூடாது. ஏனென்றால் ஒரே ஒரு ரபி, அது காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறவர் மட்டும்தான். ஸோ இந்த செய்தியின் தலைப்பு ரபுனி சாப்டர் 1. இது தொடர்ந்து அநேக சாப்டர்கள் கடந்து போகலாம். தேவன் எனக்கு அந்த தருணங்களை வாய்க்கு கிடைக்க உதவி செய்வானால் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்ம வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது.
நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பேதுரு சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான அறிவில அவரை பற்றி தெரிஞ்சுக்கங்க, அதோட அறிவில வளருங்க அப்படின்னா அதுக்கான பிரயாசங்களை நீங்கள் படுங்கள் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். தாவீதின் குமாரன் யாருங்க? என்னுடைய பொருள் பிரசண்டா இருக்க போது, அதனால நான் என்னுடைய கூட டிராவல் பண்ணுங்க. The only one David, King, son of David, அவர் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறார். அப்ப இந்த மொழிகள்லாம் யாருடைய மொழிகள்? இயேசு கிறிஸ்துவினுடைய மொழிகளா இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜா யாரு? அவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். நம் தொடர்ந்த நாட்களில் ஒரு சீர்ஸை பார்த்து கொண்டு வந்து நம்முடைய அரசு உன்னதத்துக்குரியது, அதை காணக்கூடாத உலகத்தின் ராஜா அவர் தான் இருக்கிறார். ஸோ ட்ரூ இஸ்ரேலுடைய கிங் ஆஃப் இஸ்ரேல் யார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா இருக்கலாம், ராஜாவா இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சாலமோனின் நீதிமொழிகள், ஒரே ஒரு சாலமோனுடைய பெரியவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த எழுதப்பட்ட வசனங்களாம் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். ஆமென். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, சாலமோனின் பெரியவர் ஞானி அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஸோ அவரை பற்றி தான அறிவில் நீங்க வளர்ந்தீங்க, அந்த போதகத்தில் நீங்க வளர்ந்தீங்கன்னா அது என்னெல்லாம் செய்கின்ற அடுத்த வசனம் குறிப்பிட்டுச்சு. இவைகளால் இவருடைய வார்த்தைகளால் இவரை பற்றுகிற அறிவினால் நீங்கள் ஞானத்தை அடையலாம். அது மட்டுமல்ல, ஞானத்தை அடைகிற போதகத்தை நீங்கள் அடையலாம். அது மட்டுமல்ல, புத்திமதிகளை நீங்கள் உணர்ந்து, இவைகளால் விவேகம் என்றால் நிதானிப்பது என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை நல்லதா இப்படி செஞ்சா பாசிட்டிவா போய் முடியுமா இல்ல நெகட்டிவா முடியுமா என்றதே அந்த நிதானமாய் முடிவெடுக்கிற அந்த விவேகத்தை நீங்க அடையலாமா? எதனால? சாலமோனின் நீதிமொழிகளால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அறிகிற போதகத்தை நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் விவேகத்தை அடையலாம். இது செஞ்சா சரியாக இடப்படுமா இல்லையா என்ற அறிவை நீங்கள் அடையலாம். அது மாத்திரமல்ல, நீதி நியாயம் இதெல்லாம் ஒரே பொருளுக்குள்ள வரும். நான் இது ரொம்ப பிரீஃப் கொண்டு போறது கிடையாது. பிரீஃப் என்றா சாரி, நான் ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போறது கிடையாது, ஓரளவு சொல்லிட்டு போறேன். நீதி நியாயம் நிதானம், அதாவது பொறுமையான ஒரு காரியங்கள். நீங்க செய்யற விஷயத்துல தெளிவான எண்ணம், சரியான விஷயத்தை தான் நீங்க செய்யறீங்களா அப்படின்ற அஷூரன்ஸை நீங்கள் சாலமோனுடைய நீதிமொழிகளா நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த சாலமோன் யாரா இருக்கிறார்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவைகளை பற்றியெல்லாம் உபதேசத்தை நீங்கள் அடையலாம். உபதேசம் என்றால் ஒரு ஓரலான விஷயத்தை சொல்வது. உபதேசம் எப்பவுமே மனிதோட வாழ்க்கையை சீர்படுத்தும், நல்ல நெறிகளை சொல்வதுதான் உபதேசம் என்று குறிப்பிடுவார்கள். அதோடு கூட இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், பேதைகள் என்றால் 2 பொருள்கள் உடையதா இருக்கும். பேதை என்றால் புத்தி இல்லாதவர்கள் என்று பொருள். எந்த புத்தி இல்லாதவர்கள் தெரியுமா? இந்த விவேகம் இல்லாதவர்கள், நீதி இல்லாதவர்கள், நியாயம் இல்லாதவர்கள், நிதானம் இல்லாதவர்கள் தான் இந்த பேதை உள்ளவர்கள். சரிங்களா? ஸோ நாம் பேதைகளா இருக்கிறோம் என்றால் சாலமோனுடைய நீதிமொழிகள், சாலமை பற்றுகிற அறிவில் வளர்ந்தால் நம்முடைய பேதமையானது நீங்கும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். யாருக்குங்க? ஆங்கிலத்தில் யங் மேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வாலிபனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கோ இல்ல தான் எடுக்கிற சாய்ஸ், அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதா எடுக்கிற சாய்ஸ், ஒருவேளை நீங்க எடுக்கிற சாய்ஸ் சரிதானா அப்படின்னு பார்ப்பதற்கு இதெல்லாம் நீங்க அந்த ராஜாவோட வார்த்தைகளை கேட்க வேண்டியதா இருக்கிறது. அல்லவென்றால் அந்த சாலமோனுடைய நீதிமொழிகளை வசனங்களை நீங்கள் கேட்டு அறிகிற அது போதகத்துல வளர வேண்டிய அவசியமாக உங்களுக்கு தென்படுகிறது. இந்த பேதைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. இளம் பெண்களை பேதைகள் என்று குறிப்பிடுவார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து பற்றிதான அறிவு, இயேசு கிறிஸ்து பற்றிதான போதகம் ஒரு வாலிபனுக்கு நல்ல நெறிகளை கொடுக்கும், நல்ல வழிகளை கொடுக்கும். தான் எடுக்கிற சாய்ஸ் சரிதானா இல்லையா என்று நல்ல புத்தியா அதுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த செய்தியுடைய மாரல் யாரெல்லாம் புரியணும்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே புரியணுன்றது என்னுடைய கோட்பாடு தான், என்னுடைய புரிதல் தான். பட் என்னுடைய ப்ரியாரிட்டி யாருக்குன்னா அது யங் மேன்ஸ் அண்ட் யங் லேடிஸ்க்காக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தியானது பிரயோஜனமா இருந்தால் வருகிற அடுத்த நேரத்திலிருந்து கூடுமானால் நீங்கள் நேரில் கலந்து கொள்ளும்படியாக சூழலை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஜபத்தோடு வாருங்கள். இல்லைனா உங்களை யங் மேன்ஸ், வாலிபர்கள், பிள்ளைகளை நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் இந்த போதகம் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த வசனங்கள் எப்படி எழுதப்பட்டிருது, நிறைய பேர் இந்த ஆபகு, நாகும், செப்பனியா, ஆகாய்,
மளிகை அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு புரியுது கிடையாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியோ நீதிமொழிகள் ஒரு 30 நாளைக்கு 30 அதிகாரத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா 119 சங்கீதத்தை படிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் லேசியாக இருக்கிறவங்க அந்த கேலண்டர் இருக்கிற வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஐ மீன் ஆஸ் ஏ என் டைம் பிலீவர்ஸாக நம்ம சர்க்கிள் டைப் ஆஃப் மெசேஜ் படிக்கக்கூடாது, சர்க்கிள் டைப் ஆஃப் வேர்சஸ் படிக்கக்கூடாது. சர்க்கிள் டைப் ஆஃப் மெசேஜ் என்றால் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு அதை தனக்கான என்று புரிந்து கொண்டு போகுது. அதான் சொன்னல, கேலண்டர் வசனத்தை படிக்கிறது. அதே போல தான் இது என்னுடைய புரிதல். நான் கவனமாக உச்சரிக்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சர்க்கிள் டைப் ஆஃப் மெசேஜ் ஒரே ஒரு பதத்தை மட்டும் எடுத்து புரிந்து கொள்வது அப்படி கிடையாது. நான் என்ன பொருள்படுத்தணும்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்குன்னு ஒரு செய்தி எடுத்துங்க, அது தொடர்ச்சியாக படிங்க. இப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவு வளர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஞானங்கள், நிதானங்கள், விவேகம், நீதி ஒரு வாலிபருக்கும் வாலிப பெண்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் புத்தி உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கப்படும். ஐ மீன் உங்களுக்கு புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, அடுத்த 5-6 வசனங்கள்லாம் குறிப்பிடுகிறது ஞானிகளுக்கு கூடுதல் ஞானத்தையும் அளிக்குதான் அந்த செய்திகள். யாரை பற்றி? நீதிமொழிகள், சாலமோனுடைய நீதிமொழிகள் ஞானிகளுக்கு கூடுதல் ஞானத்தை அளிக்குது. அது மட்டுமல்ல, வேறு எங்கேயோ ஞானிகள் பேசி உபதேசித்த உபதேசங்கள் சரியாக விளக்க அவங்களுக்கு இன்னும் கூடுதல் அறிவு அதுக்கு கொடுக்குதான். யாருக்கு தெரியுங்களா? மெசேஜ் தெரிஞ்சவங்களுக்கு கூடுதல் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுக்குது. ஐ மீன் ஒரு போதகமானது நீங்கள் பெற்ற உபதேசத்தை, நீங்கள் பெற்ற பிரசங்கத்தை அஸ்திபாரம் இடம் வைக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் சுவிசேஷம் சொல்லும் போதோ இல்லை ஒரு ப்ரீச் பண்ணும்போதோ யாருக்காவது மெசேஜ் ஷேர் பண்ணும்போதோ நீங்கள் சந்தேகத்துக்கிடம் என்று நீங்கள் பேசலாம். ஐ மீன் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த செய்திக்காக ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கிறேன். வேதாகமத்தை எழுதிய நபரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓ அருமையான ரட்சகரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே, இஸ்ரவேலின் ராஜாவே, மகத்தான சாலமோனே, உமக்கு நன்றி. வேளையிலே கர்த்தாவே எடுத்துக்கொண்ட இந்த பொருளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் தான் என்னுடைய சிறந்த ரபுனியா இருக்கிறீர். நீர் மாற்றம் தான் ரபுனியா இருக்கிறீர். என்னுடைய நல்ல போதகராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு போதனை செய்ய உதவி செய்யும். அப்பா, எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை ஆஸ்வதிங்க. அநேக வேத வசனங்களும் அநேக இஸ்ராயலிகள் மூமெண்ட்ஸும் இருக்குது தகப்பனே. அது சரிப்பங்காய் ஆண்டவரே சரியாய் நிதானிக்க அடியனுக்கு நீர் ஞானத்தை அளித்தீர். அது மாற்றமல்ல, உங்களுக்கு புரிந்து கொள்ளவும் அடியனுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பசுத்தாவினதாமே நல்ல ஞானத்தை நீர் அளிக்க உதவி செய்யுங்க. அந்த சாலமோனுடைய பெரியவர் அந்த நீதிமொழியில் அறியும் போது நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அறிய உதவி செய்யுங்கப்பா. இந்த பொருளை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே வராமல் இருக்கிறார்கள், அவருக்கு நல்ல ஒரு தேவ பயத்தை உண்டாக்குனாங்க, பரிசுத்தப்படுத்தும். அது மாத்திரமல்ல அப்பா, வர முடியாமல் கான்ஃபரன்ஸ் கால் ஆண்டவரே மீட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிங்க. இது ஆண்டவரே ஒரு நேரடி பொருளாக இருப்பதினால் அடியனுக்கு கூடுதல் ஞானத்தை அடியுங்க ஆண்டவரே. அப்பா, தூரமாக இருக்கிறவர்களுக்கும் புரியும்படியாக தெளிந்த ஞானத்தை அடியனுக்கு விளக்க உதவி. இந்த பொருள் ஆஸ்வதி. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறதுனால தகப்பனே. நம்ம உட்காரலாம். இன்னைக்கு அநேக கூடுவாங்கன்னு சொல்லி நான் நம்பினேன். ஓகே, தேவன் யாரெல்லாம் நியமித்தார்களோ தேவன் அவங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் இது ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு போதகமாக இருக்கிறதுனால வரைபடங்களோடு விளக்கும் போது இன்னும் நல்லா புரியும். ஐ மீன் ஒரு நாட்டில் உங்களுடைய யங் மேன்ஸ் அண்ட் யங் லேடிஸாக இருந்தாங்கன்னா கூடுமானால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் கூடும்படியாக அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த போதகமானது அவங்களுக்கு நல்ல வேதத்தை பற்றி அறியவும் இன்னும் கூடுதலான ஞானத்தை அளிக்க அவங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தை பற்றி ஒரு காதலை அது உண்டாகும். ஐ மீன் சரி, உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்கொண்ட அந்த செய்தி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து மொபைல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்னோட கூட அதை ஓப்பன் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கு கூடுதலாக புரியும்படியாக உங்களுக்கு நல்ல சில முயற்சிகளை நான் செய்திருக்கிறேன். அந்த பிடிஎஃப்லும் சரி, அந்த பிக்சர்ஸும் சரி, 1, 2, 3, 4 நம்பரை போட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும்படியாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். நான் இங்கேருந்து குறிப்பிடும் போது 1 நான் குறிப்பிட்டிருப்பேன். ஸோ அந்த பிக்சர்ஸில் 1 போட்டு இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். லைனில் இருக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? யாராவது ஒரு நபர் புரியுது? ஸோ மெசேஜ் கேட்கும் போதே நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறவங்க, குடும்பமாக வச்சுருக்கிறவங்க நீங்கள் அதை அந்த பைபிள் ஸ்டடி குரூப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதோடு கூட ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை என்றால் இந்த வரைபடம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் எப்பொழுதுமே என்னுடைய மெசேஜை நான் ஒரு வீடியோ கவர் பண்ணுறது என்னோடய வழக்கம். அது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான், எந்த ஒரு தனிப்பட்ட இது வேறு எந்த காரியத்துக்காக கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு புரியல, நீங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் என்னிடத்தில் அணுகுங்க. இல்லை ரெக்கார்டிங்கில் கேட்குறவங்க இந்த பிக்சர்ஸ் இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் நீங்கள் என்னிடத்தில் அணுகுங்க. ஒரே ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த வீடியோனது உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவேன். யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும். ஐ மீன் அது என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக தான். சரி, நான் என்னுடைய பொருளுக்கு வேகமாக கடந்து செல்கிறேன். ஃபஸ்ட்டு
வேதாகமம் பற்றி தானே ஒரே ஒரு வரியில நான் குறிப்பிட போறேன். ஐ மீன் நீங்கள் டேர்ன் பண்ணி உட்காந்துருக்கீங்க. பைபிளை ஒரே லைன் ஸ்டோரி, ஒன் லைன் ஸ்டோரியாக நான் குறிப்பிட போகிறேன். எப்படி ஒரு படத்தை ஒரு 2-3 மணி நேரம் படத்தை ஒரு ட்ரைலராக உங்களுக்கு விளக்குறாங்களோ, அதாவது ஒரு வரி கதைன்னு சொல்லுவாங்க. அந்த கதையில் யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் வில்லன், என்ன கதை, எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறது தான் ஒன் லைன் ஸ்டோரி, இல்லைன்னா ஒரு வரி கதை என்று சொல்வார்கள். அது இன்று நான் பைபிளோட ஒன் லைன் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணி பென் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை என்னால் கவனிக்க முடியாத தம்பி அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டே மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் முதலாவது இந்த வரைபடத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதே உங்களுக்கு தமிழும் இடம்பெற்றிருக்கும். அந்த பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே பிக்சர்ஸ் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். முதலாம் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் நோவா காலம் வருகிறது. நோவா தொடர்ந்து பேட்ரியார்க்ஸ் முற்பிதாக்கள் காலம் வருது. 4 முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. திரும்ப உச்சரிக்கிறேன், லைன்ல இருக்கிறவங்க என்னோட கூட நீங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம். நான் கேள்வி கேட்பேன், கவனிச்சுட்டு வாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இது ஆபிரகாமுடைய பையனான ஈசாக்குக்கு பையன் 2 பசங்க இரட்டையர்கள் பிறக்கிறாங்க. ஒன்று பேர் யாக்கோபு, இன்னொரு பேர் ஏசா. சரிங்களா? இதில் அவங்க குறிப்பிட மாட்டாங்க. நான் ஒன்லைன் ஸ்டோரியா போகிறேன். இப்போ இந்த முற்பிதாக்கள் காலம் தொடங்கி ஒரு சூழ்நிலை நிமித்தமாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. ஐ மீன் அந்த பிக்சர்ஸில் நீங்கள் 4வது பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா எகிப்து எழுதப்பட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் இஸ்ரேல் ராஜ்யம். உங்களுக்கு பிடிஎஃப்ல தமிழில் இடம்பெற்றிருக்கும். அந்த பேஜஸ், அந்த பைபிள் குரூப் ஸ்டடி குரூப்பில் தமிழில் இடம்பெற்றிருக்கும். இதுதான் இஸ்ரேல் ராஜ்யம். இந்த தேசத்தை விட்டுட்டு எகிப்துன்ற தேசத்துக்கு அடிமைத்தனமாக போயிடுறாங்க. அங்கிருந்து தன்னுடைய வாக்களிக்கப்பட்ட தேவன் சொன்ன தேசத்துக்கு அழைச்சி வரும்படியாக அனுப்பப்பட்டவர் தான் மோசே. அவர்கள் 40 வருடங்களாய் வனாந்தரத்தில் வராங்க. சரிங்களா? 40 வருடங்களாய் வந்து தன்னுடைய தேசத்துக்கு இடம் பெற்றாங்க. இடம்பெறும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்துல அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் வரைபடத்துல 4வது வரைபடத்தை நீங்க பாருங்க. கேப்டிவிட்டி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் யூதா. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பட்ட அந்த 4வது வரைபடம். அதாவது இந்த இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற அம்மோன், மோவாப், ஏதோன், இந்த பக்கத்தில் இருக்கிற தேசத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் ராஜா இருக்கிறாங்க. எங்கள் தேசத்துக்கு ராஜா வேண்டதே கிடையாது. அதனால சாமியல் கிட்ட போயிட்டு திருக்கதரிசியே எங்களுக்கும் ஒரு ராஜா ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சாமியல் சொல்றார், வேணாம், தேவன் தான் உங்களுடைய ராஜாவா இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை கோட்பாடுகளை எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற போல ராஜாவை கேட்காதீங்க. அது தேவன் நிராகரிக்கிறார். அது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்க தன் தேசத்துக்கு வந்த பிற்பாடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்க அடம்பிடிக்கிறாங்க. அதனால் தேவனுடைய அனுமதிப்பின் திட்டத்தின் கீழாக கொடுக்கப்பட்டவர் தான் சவுல். புரியுதுங்களா? அவர் தான் இஸ்ரேலுக்கு என்று கொடுக்கப்பட்ட முதலாவது ராஜா. புரியுதுங்களா? ஸோ முதலாவது ராஜாவை எழுப்பப்படுறாரு அந்த தேசத்துல. அதுக்கு பிற்பாடு தாவீது ராஜாவாக வருகிறார். அதுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவாக வருகிறார். அதுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவுடைய காலகட்டத்துல இந்த இஸ்ரேல் தேசத்துல கோத்திரங்கள் எத்தனைன்னா 12 கோத்திரங்கள் இல்லைங்களா? நான் சொன்னேன் முற்பிதாக்கள் காலகட்டத்துல ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்குது, இரட்டை பிள்ளைகள், ஒன்று யாக்கோபு, ஒன்று ஏசா. யாக்கோபுடைய பிள்ளைகள் மொத்தம் 13 பேர். அதுல 13வது பெண் வந்து ஒரு பெண். அவள் தன்னுடைய மிஸ்லீடிங்கான ஒரு விஷயத்தினால தன்னுடைய பாகத்தை இழந்து விடுறான். அவள் காய்ச்சலே காணாம போயிடுறான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செய்தியில இருக்கிற ஒரு பெண், அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்கா கொண்டு வரேன். செய்தி தெரிஞ்சும் இருந்தாலும் தன்னுடைய அப்பா கிட்ட, டடி நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிட்டு வரேன், சின்னதாக நான் ஃபன் பண்ணிட்டு வரேன், கொஞ்ச நேரம் என்ன அனுமதிங்க அப்படின்னு கேட்டு அனுமதி பெற்று போனவள் தவறான செயலுக்கு இடம்பெற்றனால அவளுடைய நிலைமையை மாறிவிட்டு. நம்ம செய்கிற சின்ன ஒரு அனுமதி, பெரியவனுக்கு நான் இந்த இளவன் என்று உங்களோட பகிர்ந்து கொள்வது, நீங்கள் செய்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு, நீங்கள் யங் லேடிக்கு செய்கிற சின்ன அந்த காரியம் பரவாயில்ல பண்ணிக்க, ஒரு நாள் தானே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு அனுமதிப்பு, அது தவறான பெரிய பழக்கத்துக்கு கொண்டு போய் விடும். அதுக்கு உதாரணம் தான் இந்த நாள். ஸோ இந்த 12 கோத்திரங்களும் இப்படி நீங்கள் இப்படி வந்துடலாம். 12 கோத்திரங்களும் இஸ்ரேல் என்ற தேசத்துல வசித்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது வரார், அப்புறம் சாலமோன் வரார். சாலமோன் கட்டத்துல இந்த 12 கோத்திரமும் 2ஆக பிரிகிறது. 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் ஒரு பக்கமாக பிரிகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 10 கோத்திரம் மேல் பகுதியிலும் மிச்ச 2 கோத்திரம் கீழ் பகுதியிலுமாக பிரிகிறது. வடக்கு பகுதியில ஒரு ராஜ்யமும்
தெற்கு பகுதியில் ஒரு ராஜ்யமாக பிரிகிறது. வடக்கு பக்கத்தில் இருக்கிறது இஸ்ரேல் என்று குறிப்பிடுவார்கள். இஸ்ரேல் என்று யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, யாக்கோபுடைய இன்னொரு பேர் இஸ்ரவேல். தேவனோட போராடி அவன் ஜெயிச்சதுனால அப்போ தேவன் அவனுக்கு ஒரு பேரை சூட்டுவார். உனக்கு யாக்கோபு என்று இல்லாம இஸ்ரேல் என்று பேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால யாக்கோபுடைய சந்ததியில் வந்த 12 பேருக்கும் இஸ்ரேலை என்று பொதுவாக குறிப்பிட்டாங்க. ஆனா இரண்டாக பிரிக்கப்படும் பொழுது மேல ராஜ்யத்தை இஸ்ரேல் என்றும், ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரெண்டாவது வரைபடம் கவனிங்க. மேல இருக்கிற ஆரஞ்சு கலர் இருக்கிறது இஸ்ரேல் என்றும், கீழே பகுதியில் யூதா என்றும் பிரிச்சாங்க. இங்கதான் 12 கோத்திரத்துல யூதா கோத்திரமும் மற்ற இன்னொரு கோத்திரமும் உள்ள அடங்குச்சு. அது என்னன்னு இப்ப சொல்லல, நான் வருகிற வேற நாட்டில் பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற மேல 10 கோத்திரம் அடங்கிச்சு. மேல இருக்கிற பகுதியில் பேர் இஸ்ரவேல், கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் யூதா. இது சிவில் வார் என்று சொல்வார்கள். உள்நாட்டு போர் எப்படி ஆச்சுன்னா, சாலமோன் காலகட்டத்தில் சாலமோனுடைய ஊழியக்காரனாக யெகோபியாம் என்று ஒரு நபரும், சாலமோனுடைய பையனான ரெகோபியாம் என்று ஒரு நபரும் இருந்தாங்க. திரும்ப விளக்குறேன். சாலமோனுடைய பையன் பேர் ரெகோபியாம், சாலமோனுடைய ஊழியக்காரன் பேர் யெகோபியாம். இந்த யெகோபியாம் தான் மேல ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். கீழ ராஜ்யத்தை தாவீதின் வம்சத்தில் வந்த ரெகோபியாம் ஆளுகை செய்தார். புரியுதுங்களா? மேல இருக்கிற ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தான் சமாரியா. இப்பொழுது நம்ம சமாரியான்னு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, அது அப்பொழுது இஸ்ரேலுக்கு தலைநகரமாக இருந்துச்சு. கீழே இருக்கிற ராஜ்யத்தை யூதா ராஜ்யத்தினுடைய தலைநகரம் எருசலேம். ஓகேங்களா? இது எந்த காலத்துல பிரிக்கப்பட்டுச்சு? லைன்ல இருக்கிறங்க, நான் ரொம்ப வேகமா போயிட்டேன்னா இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சிச்சுல? சாலமோன் காலகட்டத்தில் பிரிக்கப்பட்டதுதான் இந்த ராஜ்யம். உள்நாட்டு போர், சிவில் வார் என்று குறிப்பிடுவார்கள். அங்க உள்ள நடந்த அந்த ராஜ்யத்தில் குளறுபடினால 12 கோத்திரம் 2ஆ பிரிஞ்சிச்சு. மேல 10, கீழே 2ஆ பிரிஞ்சிச்சு. வரைபடம் 2வது வரைபடம் ஆன்லைன்ல. ஸோ இப்போ இங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனு பயந்து வாழணும், ஒழுங்கா செய்தி கேட்டு தீர்க்கதரிசி ஒபே பண்ணி, அங்க இருக்கிற தீர்க்கதரிசி பாஸ்டர் நான் குறிப்பிடுறேன், அவங்களுடைய பாஸ்டருக்கு ஒபே பண்ணி வாழ்றதுக்கு பதிலாக மற்ற ராஜ்யத்தில் பக்கத்தில் இருக்கிற அராம், அம்மோன், மோவா, ஏதும் இந்த தேசத்தினுடைய கோட்பாடுகளை தனக்கென்று வாங்கி கொண்டு அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் அநேக கொள்கையை கொடுத்தார், கிட்டத்தட்ட 600 சட்டங்களை கொடுத்தார். அதன்படிதான் அவங்க வாழணும். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. மோசே மூலியமாய் வனாந்தத்தில் கொடுத்தார். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்படி மேரேஜ் பண்ணணும், எப்படி மேரேஜ் பண்ணக்கூடாது, யாரு கூட கலவணும், யாரு கூட கலவக்கூடாது, இதெல்லாம் வழிமுறை வச்சும் அதை மீறி போயிட்டு அந்த இந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது பார்த்தீங்களா? இந்த ராஜ்யங்கள் கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் ஆளுகை செஞ்சாங்க தொடர்ச்சி, அவங்க வம்சமா. கீழே உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டா மேல ஒரு 20 ராஜ்யமும் கீழே ஒரு 20 ராஜ்யம் ஆளுகை செஞ்சுச்சு. இதுல மேல ஒரு 5 பேரும் கீழே ஒரு 5 பேர் தான் நல்ல ராஜாக்கள், மிச்சம் எல்லாமே கெட்ட ராஜாக்கள். அதுல வந்தவர் தான் ஆகாப். அந்த ஆகாப்போட மனைவி பேர் தான் யெசபேல். கடந்த நாட்டில் நம்முடைய அரசு உன்னதத்துக்குரிய 5வது பகுதியில தீரு சீதோன்ற பட்டணத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது அதை நான் குறிப்பிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இங்க கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் கடக்குது. நிறைய கொள்கைகள், மற்ற தேசத்துடைய கொள்கைகள், இன்டர்ரேஷனல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, கலப்பின திருமணங்கள். புரியுதுங்களா? கலப்பின திருமணம். இப்போ இந்த மாதிரி தேவ வார்த்தை விட்டு விலகும் போது, தேவ செய்தியை விட்டு விலகும் போது, திருக்குறள் வார்த்தைகளை உபயோக பண்ணாத போது அங்க இன்னொரு திருக்குறள் எழுப்பி, இது பாருங்க, நீங்க உபயோக பண்ணாம இருக்கிறீங்க, சீக்கிரமா திருந்துங்க, இல்லைன்றால் தேவன் உங்களை ஆக்கினிக்கு திருப்பி கொண்டு போயிடுவார், வேற ராஜா கிட்ட உங்களை அடிமைத்தனமா ஒப்பு கொடுத்துருவார், நீங்க கஷ்டத்துக்குள்ளா போயிடுவீங்க, நீங்க கவலைக்குள்ளா போயிடுவீங்கன்னு சொல்லி எச்சரிப்பை கொடுத்து வந்து கொண்டே இருந்தார். இதை நான் தானியேலோட ஜபம் என்று அந்த செய்தியில உங்களோட குறிப்பிட்டேன். அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, எப்படி கொண்டு போகப்பட்டாங்க. ஸோ இவங்க யாருமே ஒபே பண்ணல, யாருமே தேவ செய்தியை கேட்கல. அதனால என்ன பண்ணார், இந்த மேல ராஜ்யத்தை, இந்த 4வது வரைபடத்தை பாருங்க, ஆன்லைன் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றோம். 4ன்றது ஆன்லைன் இருக்கிறவங்களுக்காக. 4வது வரைபடம் மேல இருக்கிற ராஜ்யத்தை அதோட மேல பகுதியில் இருக்கிற அசீரியர்களால சிறியாக கொண்டு போக விட்டுட்டார் தேவன். புரியுதுங்களா? ஏதோ தற்செயலா இது நடக்கல. எப்பெல்லாம் தேவனோட வார்த்தை உபே பண்ணாம போனாங்களோ அப்பவே தொடங்கிட்டார். இதை பாருங்க, நீங்க உபே பண்ணா வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, செய்தி கீழ்படிங்க, செய்தியின் படியை கீழ்படிங்க. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அசீரியர்கள் பிடிச்சின்னு போயிடுவாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுச்சு. தீர்க்க தரிசனம் என்றால் வரப்போற காரியத்தை முன்னதாக அறிவிப்பது. யாருமே உபே பண்ணதுனால இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக 722வது வருடத்தில் இந்த இஸ்ரவேல் இந்த ராஜ்யமானது அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. அதாவது கிபு 722. புரியுதுங்களா? கிறிஸ்து பிறப்பு தான் 1வது வருடம் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நான் விளக்குறேன். ஆனா 1வது வருடம் கிடையாது. இப்ப நம்ம 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் எல்லாமே கிமுவாக குறிப்பிடும். கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் கிறிஸ்து பிறந்த பின் கிபியாக குறிப்பிடும். 1ஆம் வருடம், 2ஆம் வருடம், 3, 4, 5 அப்படின்னு சொல்லி நம்ம 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக இருந்த காலகட்டத்தை நீங்க 1, 2 எப்படி போகணும், மைனஸ்ல போயிட்டே இருக்கும். -1, -2, -3 ஆக போயிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்ல போனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 722 வருடத்துக்கு முன்பாகவே இந்த ராஜ்யத்தை அசிரியர்கள் சிறைப்பட கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வருகிற காலங்கள் மைனஸ் ஆகியே வந்து கொண்டே இருக்கும். 600, 500, 400, 200 அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் 1 வந்து முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது 1ஆம் வருடம் கிடையாது. கிபியை எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாகவே தொடங்கிடுச்சு கிபி 1ஆம் வருடம். கிபி 1 ஒரு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம 2026 அந்த மாதிரி 1ஆவது வருஷம் ஒரு வருஷம் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. அப்பவே கால வரிசைப்படி எடுத்து விட்டாங்க. 2ஆவது தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பவுலுடைய மிஸ்டே ஊழியம் என்ற புத்தகத்திலையும் இதை படிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ கவனிங்க, 722 சரியாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க கொண்டு போயிட்டு ஒரு 100 வருடம் கழித்து இவங்க அது வரைக்கும் அநேக தீர்க்கதரிசி எழுப்பினாங்க. சொல்ல போனா எரேமியா அப்படின்ற தீர்க்கதரிசியா எழுப்பினார். இந்த பாருங்க, யூதா ஜனங்களே, உடைய அக்கா மேல இருக்கிற அக்காவும் கீழே தங்கச்சாவும் குறிப்பிடுவாங்க எசேக்கியேல்ல. உடைய அக்கா இந்த மாதிரி தப்பா இன்டர்நேஷனல் கலப்பின மேரேஜ், தேவன் வார்த்தைக்கு உபயோக பண்ணாம, தீர்க்கதரிசிக்கு வாழ்க்கை கேட்காம, செய்தி படிக்காம, வசனங்களை படிக்காம, செய்தி கீழ்படியாதனால இந்த மாதிரி அசிரியர்கள் கொண்டு போயிட்டாங்க. நீங்களும் ஆட்சி மனம் திரும்புங்க, இல்லைன்னா உங்களையும் அதே இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க, தேவன் அனுமதி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டதுதான் எரேமியாவின் புஸ்தகம். எரேமியா கிடையாது, எல்லாருமே அதான் பிரசங்கிச்சாங்க. இவங்க யூதா ஜனங்கள் அதுவும் கேட்கல. இவங்களை கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 606ஆவது வருடத்தில் பாபிலோனியர்களால் சிரியாக கொண்டு போகப்பட்டாங்க. இந்த பாபிலோனியர்கள் யார் என்றால், அசிரியர்கள் வந்து பிடிச்சுன்னு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல பாபிலோனியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அவங்கள மேற்கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அதே இடத்துல தான் இந்த எருசலேம் ஆகிய தலைநகரம் கொண்ட யூதாவு ஜனங்களை கிறிஸ்து பிறப்பதற்கு 606ஆவது வருடத்தில் கொண்டு போகப்பட்டாங்க. நாம் வருடங்கள் குறிப்பிடுதெல்லாம் நீங்கள் தானியேல் எழுதுவாரம் செய்தியில் படிக்கும்போது, இல்லை உங்களுக்கு அந்த அந்த போதகத்தை பேசும்போது நன்கு புரியும். அப்போதான் எழுதுவாரத்தை கரெக்டாக எடுக்க முடியும். 606 என்றால் 606 மணி கிடையாது, 605 இல்லைன்னா 606 என்ற பொருளுக்கு 606 எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த தேசத்தை மேலே கிட்டத்தட்ட 700ஆவது வருஷத்துல அசிரியர்களும் 600ஆவது வருடத்துல பாபிலோனியர்களும் சரியாக கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த இந்த சமாரியா ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இங்கதான் அசிரியர்கள் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, அங்கதான் லாஸ்ட் ஆஃப் 10 ட்ரைப்ஸ் ஆரம்பிச்சிச்சு. 10 கோத்திரிகள் தொலைந்து போகிற நிலை அங்கதான் ஆரம்பிச்சு. இன்று வரைக்கும் அவங்க தொலைந்து போக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த யூதா ஜனங்களுக்கு கூட நீங்க பிளட் லீனேஜ் எடுத்துடலாம், எடுக்க முடியாது, உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஆனா மேல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் 10 கோத்திரங்கள் அசிரியர்களை கொண்டு போனாங்க. அங்கங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இன்னி வரைக்கும் அவங்க சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கடந்த 2-3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்முடைய மனாசே கோத்திரம் என்ற ஒரு கோத்திரத்தை நம்முடைய இமாச்சல பிரதேச பக்கத்துல கண்டுபிடிச்சதாக நியூஸ் வந்துச்சு. அந்த ஜனங்களை பார்த்து பெஞ்சமின் நெத்தன்யாகு, இந்த தற்காலத்தில் இருக்கிற இஸ்ரேல் தளபதி, அதிகாரி, பிரைம் மினிஸ்டர், அந்த மனாசே கோத்திரை பார்த்து நீங்க நம்முடைய நாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை செய்து எல்லாரும் கடந்து போனாங்க. இது எதை குறிப்பிடுகிறது? எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் தன்னுடைய தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு கோத்திரம் மிஸ் ஆகாது. எல்லா கோத்திரமும் குறிப்பிட்ட தொகை கணக்கெடுக்கப்படணும். புரியுதுங்களா? ஸோ இங்கதான் லாஸ்ட் ஆஃப் 10 ட்ரைப்ஸ் 10 கோத்திரங்கள் தொலைந்து போன நிலை ஆரம்பிக்குது 700ஆவது வருடத்தில். அதுக்கப்புறம் 100 வருடங்கள் கழித்து பாபிலோனியர்கள் யூதேய தேசத்தை சிறைப்பிடிச்சி அந்த எருசலேம் நகரத்தை அழிச்சு, தேவாலயத்தை அழிச்சு இவங்களை கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நம்ம தானியேல் சீரீஸ்ல நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? ஸோ இந்த யூதேயாவிலிருந்து கொண்டு போகப்பட்டவர் தான் தானியேல். அதனால தான் அவங்களுக்கு யூதர்கள் என்று பேர் வந்துச்சு. இன்று நம்ம யூதர்கள் என்று ஏன் பேர் சொல்றோம் அப்படின்னா, பாபிலோனியர்கள் இந்த யூதேயா தேசத்துல பிடிச்சனால அவங்களை யூதர்கள் என்று அழைச்சாங்க, ஜூஸ் என்று அழைச்சாங்க. யூத ஜனங்கள் இல்லைன்னா எபிரேயர்கள் என்று அழைச்சாங்க. இவங்களுடைய எல்லாம் காமனான பேர் எபிரேயர்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ எல்லாருமே பாபிலோன் சரியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னா 70 வருஷம் சரியாக கொண்டு போன பிற்பாடு 70 வருஷம் சரியா இருக்கிற இதெல்லாம் தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி எரேமியால் உரைக்கப்பட்டது. இப்போ இந்த சரியாக முடிச்சுட்டு திரும்ப தன்னுடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்க, இந்த யூதர்கள் எருசலேம் நகரத்தார், அதாவது யூதா பகுதியில் இருக்கிறவங்க சரியாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. எப்ப நான் சொன்னேன்? கிமு 606
இல்லைங்களா? ஒரு தடம் சரியாக கொண்டு போகப்படல, மொத்தம் 3 தடவை அவங்க சரியாக கொண்டு போகப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து. இப்போ இந்த பாபிலோனியர்கள் வந்து உடனே பிடிச்சலாம் போக மாட்டாங்க. வந்து பக்கத்துல ராஜ்யத்துல கூடாரம் போட்டு அவனுடைய பலவீனம் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதை அடிச்சா விடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணி அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு அவங்களுடைய முழு அத்தாட்சியும் அவனுடைய தேவாலயம் என்று நல்லா அறிஞ்சிட்டு அவருடைய கோட்பாடுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எருசலேமை அழிச்சிட்டாங்க. எப்போ அழிச்சிட்டாங்கன்னா 3வது தடவை தான் அழிக்கிறாங்க. மொத்த 2 தடவை அழிக்கல, கொஞ்சம் பேரா பிடிச்சின்னு போறாங்க. அப்படி பிடிச்சின்னு ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சின்னு போனதுதான் தானியேலும் அவருடைய கூட நண்பர்களும். 2வது பிடிக்கு கொண்டு போகப்பட்டதுதான் எசேக்கியேல். 3வது கொண்டு போகப்பட்டதான் நெகேமியா. அது கொண்டு போகப்படலை, மற்ற எல்லாருமே பிடிச்சின்னு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ யூதா தேசத்தில் யாருமே கிடையாது. யாரெல்லாம் ஏழ்மையானவர்களோ வசதி குறைவற்றவர்களோ யாரெல்லாம் இந்த இடத்த பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த பாபிலோனியர்கள் கொஞ்சம் பேர் அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களால எந்த யூஸும் கிடையாது. ஆல்ரெடி பஞ்சத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பட்னியாக வறுமையில் இருக்கிறவங்க கூண்டு போனால் அவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு வளர்க்கணும். அதனால யாரெல்லாம் ஞானிகளோ யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களோ அவங்கள மட்டும் கொண்டு போனாங்க, மிச்சலாம் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கிருந்து இங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. இதே போல எப்படி 3 தடவை கொண்டு போகப்பட்டார்களோ அதே போல 3 தடவை திரும்ப வராங்க யூதேய தேசத்துக்கு. லாஸ் ஆஃப் 10 ட்ரைப்ஸ் வந்துச்சுன்னா அது சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. சொற்ப ஜனங்கள் தான் வந்தாங்க. இது நிறைய மிஸ்லீடிங் ஆச்சு, நிறைய இன்டர்நேஷனல் பிளட் அதிகமாக கலந்துச்சு. ஏன்னா அந்நிய தேசத்தில் கொண்டு போயிட்டாங்கல்ல. ஸோ திரும்ப வரும்போது அங்கே மிஸ்லீடு தான் ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ 3 தடவை தன்னோட தேசத்துக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் 400 வருடம் காலம் வந்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க. புரியுதுங்களா? சிறையிருப்புக்கு கடைசியாக இருந்த தீர்க்கதரிசியின் பேர் எரேமியா. சிறையிருப்புக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டு வாழும்போது இருந்த கடைசியாக தீர்க்கதரிசி பேர் வந்து மல்கியா. புரியுதுங்களா? இந்த கவனிங்க, இதுதான் இதுக்கு தான் இவ்வளோ நேரம் விளக்கிட்டு இருந்தேன். எக்ஸைல், சிறையிருப்பு, ஆங்கிலத்தில் கேப்டிவிட்டி ஆர் கான்கரர் என்று சொல்வார், பிடிச்சிக்கிறது. தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவார். அதாவது மௌனம் வருடங்கள். கிட்டத்தட்ட 400 வருடம் சைலண்ட் பீரியட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வரைக்கும் மல்கியா தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் 400 வருடங்கள் மௌன வருடங்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுமலை. அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல, மௌனம் காத்திருந்தான். சரிங்களா? இந்த 400 வருடத்தில் சில மற்ற விஷயங்களை நான் லிங்க் பண்ணுறேன். நம்முடைய கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குது பார்த்தீங்களா? சீன தேசத்தின் பெருஞ்சுவல், 7 அதிசயங்களும் 1வது அதிசயம் வந்து அந்த ஒரு சுவர் இல்லையா? அது கட்ட ஆரம்பித்த தொடக்கத்தை இந்த 400 வருடத்தில் தான் தொடங்க ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அரிஸ்டாட்டில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிஸ்டாட்டில் அவருடைய பிறந்த அந்த தொகுதி காலகட்டம் இந்த 400 வருட இடைப்பட்டக்குள்ள தான். இன்னும் சொல்ல போனால் கிளியோபட்ரா பற்றி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? எகிப்தினுடைய ராணி, அவளுடைய பகுதி அந்த 400 வருடத்தில் வந்தவ தான் அவள்லாம். இந்த 400 வருடத்தில் இதெல்லாம் வெளியே இடத்துல இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேலுக்கோ ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பல. அப்படி திடீர்னு ஒரு வனாந்தத்தில் ஒரு சத்தம் உண்டாச்சு. அவள் தான் யோவான்னு சொன்னாங்க, நான் இருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுக்கப்புறம் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்புறம் அவர் 12 சீசிகளை தேர்ந்தெடுக்கிறார், ஊழித்து அனுப்புகிறார். அப்புறம் அவர் சிலுவையில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுகிறார், அவர் பறைமேறி செல்கிறார். அதுக்கப்புறம் 12 சீசிகள் அக்கினி அபிஷேகமாக இறங்குது. அப்புறம் அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வெவ்வேறு தேசத்துக்கு வெவ்வேறு உலகத்துக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலம் அதுக்கப்புறம் நம்முடைய காலமானது வந்திருக்கு. இதுதான் வேதாகமத்தில் ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு கதை. உங்களுக்கு புரியுதுங்களா? இது அப்படியே தமிழ் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ வேதாகமத்தை நான் வந்து ஒரு 6 டிஸ்பென்சேஷனாக பிரிக்கிறேன். ஆஸ் பர் செய்தியின் படியாக தான். உங்களுக்கு ஆதாரம் என்றால் அது கூட லிங்க் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோங்க. இந்த வேத புத்தகத்தை நான் வந்து 6 டிஸ்பென்சேஷன், சகாப்தம் இல்லை என்றால் யுகம் என்று சொல்வாங்க. யுகம் என்றால் சில வருஷங்களுடைய தொகை தான் யுகம் என்று குறிப்பிடுவாங்க. ஐ மீன், முதலாவது யுகம் அது மனசாட்சியின் யுகம், இல்லைனால் மனசாட்சியின் காலம் என்று குறிப்பிடுவாங்க. என்ன நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியாயப்பிரமாண காலம் என்று குறிப்பிடுவாங்க. அதை தொடர்ந்து கிருபையின் காலம், அதுக்கு அடுத்து வருகிறது உபத்திர காலம், அது அடுத்து வருகிறது அரசாட்சி, அது அடுத்து வருகிறது நித்தியம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வரைபடத்தில் நான் விளக்குறேன். ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும் அது மனசாட்சியின் காலம் என்று குறிப்பிடுவாங்க. இதில் இன்னும் சில லிங்க்ஸ் இருக்குது. என்னோட பொருள் அதை எடுத்துகிட்டு வர முடியாதனால இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மனசாட்சி, தன் மனதுக்கு என்ன தோன்றுதோ அதை மாற்றி தான் செய்ய ஆரம்பித்தான். மீன் உதாரணத்துக்கு லோத்துடைய சம்பவம், ஆபரோடைய சம்பவம், காயினுடைய சம்பவம், அவன் எப்படி பெண் தெரிஞ்சு கொண்டான், அதெல்லாம் அது அந்த மனசாட்சியின் பீரியட் தான் வரும்.
மீன் ஏனென்றால் மனசாட்சியின் காலம் ஏன்னா அங்கே ஒரு 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 லிமிட் அங்கே கொடுக்கப்படலை. என்ன ஏதாச்சும் ஒரு சட்டம் இயக்கப்பட்டாதான் அதை கிராஸ் பண்ணக்கூடாது என்று பொருளாகும். அங்கே எந்த சட்டமே கிடையாது. அவங்க என்ன தோணுச்சோ அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவன் அவ்வப்பொழுது எல்லாரிடத்தும் பேச ஆரம்பிச்சாங்க. அது அந்த மோசே வரைக்கும் அது மனசாட்சியின் காலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மோசே தொடங்கி யோவான் சாணன் வரைக்கும் அது நியாயப்பிரமாண காலம். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் என்றால், நியாயம் என்றால் சரியானது செய்வது, பிரமாணம் என்றால் கட்டளைகள் என்று புரியுது. சரியாக செய்ய வேண்டிய கட்டளைகளை கொடுப்பதுதான் நியாயப்பிரமாணம். ஐ மீன் ஆங்கிலத்தில் லா டிஸ்பென்சேஷன் என்று சொல்வார்கள். மோசே அது தொடங்கியவர் மோசே. ஐ மீன் இந்த லா டிஸ்பென்சேஷன், இந்த நியாயப்பிரமாண காலத்தை முடித்தவர் அவர் யோவான் ஸ்நானகர். தொடங்கினவர் யாருங்க? மோசே. முடித்தவர் யோவான் ஸ்நானகர். ஐ மீன் அடுத்த காலம் அது கிருபையின் காலம். அடுத்த டிஸ்பென்சேஷன் கிரேஸ் டிஸ்பென்சேஷன். அந்த கிருபையின் காலம் யோவான் ஸ்நானகர் தொடங்கி அரசாட்சி அதாவது ராப்சர் வரைக்கும் அது கிருபையின் காலம். ஐ மீன் நியாயப்பிரமாணத்தை தொடங்கி முடிச்சவர் யார்? யோவான் ஸ்நானகர் முடிச்சார். கிருபையை தொடங்கினதும் அவர் தான். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு பிரிட்ஜி அதுனா அது யோவான் ஸ்நானகர் இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ யோவான் ஸ்நானகர் கிருபை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எப்படி யோவான் ஸ்நானகர் எலியாவை ஆவி பெற்று கிருபை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ, கிரியை முடிக்கும் எலியாவின் ஆவி தான் வர வேண்டியதார். ஐ மீன் கிருபையை தொடங்கினது எலியாவின் ஆவி கொண்ட யோவான் ஸ்நானகர். அதே கிருபையை முடிப்பது எலியாவின் ஆவி கொண்ட பிரதர் வில்லியம் மரியம் பெர்னாம். கிருபை முடிய போகுது. இதுக்கப்புறம் இன்னொரு கிருபை இருக்குதா? கிடையாது. அதுதான் அடுத்து வருகிற காலம் உபத்திர காலம். இந்த உபத்திர காலத்தினால் புத்தியில்லாத மனவாட்டிகளும் இந்த உலகமும் அதை செயல்படும். அதே சார்ந்து யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு ஏற்பட்டு கொண்டு, அதுதான் கிருபையான பாசம் சொல்லுவாங்க. முடிஞ்சதே வச்சுக்கோங்க. அடுத்த காலம் அது அரசாட்சியா இருக்கிறது. அரசாட்சி என்றால் 1000 வருட அரசாட்சி. இந்த அரசாட்சியோட தொடர்ந்து அடுத்த பாகம் அது எட்டர்னிட்டிக்குள்ள கொண்டு போயிடும். அது நித்தியத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஐ மீன் அதனால தான் கடந்த நாட்டில் நான் குறிப்பிட்டேன், கிருபை என்பது இதுக்கப்புறம் இருப்பார் அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் உபத்திரம் தான் இருக்க போகுது. கிருபையானது பாஸ். அதெல்லாம் இன்னும் உங்களோட என்னோட பொருளையே முடிச்சிடறேன். அது முடிய போகுதுன்னு அர்த்தம். எலியான ஆவி அது முடிய போகுது. ராப்சரோட முடிய போகுது. யாருக்கு? புறஜாதி. ஐ மீன் ஸோ இதுதான் டிஸ்பென்சேஷன் கால சகாப்தங்கள். இந்த கிருபையின் காலத்தை பற்றி நான் சொன்னேன். அது தொடங்கினவர் யார்? கிருபையின் காலத்தை தொடங்கினவர் யார்? யோவான் ஸ்நானகர். முடித்தவர் யார்? பெர்னாம். புரியுதுங்களா? இந்த கிருபையின் காலத்தை இன்னொரு பதம் கூட சொல்லலாம். அது சுவிசேஷத்தின் யுகம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். சுவிசேஷம் என்றால் என்னதுங்க? ரொம்ப கிட்டத்தட்ட 8 செய்தினா அதை தான் போய் சொல்லி இயேசு கிறிஸ்து பற்றி செய்தி, அதாவது நல்ல செய்தி, குட் நியூஸ். அது யாரை பற்றி? இயேசு கிறிஸ்து பற்றி செய்தி. அப்ப இயேசு கிறிஸ்து பற்றி சபை காலம் வந்த செய்தி நல்ல செய்தியா இருக்குது. அப்ப அது சுவிசேஷ யுகமா இருக்கிறது. அது தொடர்ந்து அது பரிசுத்த ஆவியினுடைய யுகம் என்று கூட நீங்க சொல்லலாம். ஏனென்று அது விளக்கினா ரொம்ப டைம் ஆயிடும். என்னோட பொருளையை நீங்க புரிஞ்சு கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவி யுகம் என்று கூட நீங்க சொல்லலாம். இல்லை என்றால் இந்த கிருபையின் காலத்தை இப்படி விளக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நியாயப்பிரமாண காலத்தை தொடங்கின மோசே, அதை முடித்த யோவான் ஸ்நானகன். இந்த நியாயப்பிரமானது என்ன செஞ்சுச்சுன்னா, அது எந்த ஒரு இரக்கத்தை கொண்டு வரல, அது கோபாக்கினி தான் கொண்டு வந்துச்சு. ஒருத்தன் நியாயப்பிரமாணப்படி செஞ்சா அவன் பரலோகத்துக்கு போவோம். இல்லை சிறிதளவு 1% மீறினா கூட அவன் ஆக்கிரமிப்பிற்கு கொண்டு போயப்படுவான். சொல்லப்போனா தேவனுடைய கோபாக்கினிக்கு கொண்டு போகப்படுவான். நியாயப்பிரமாணம் என்னன்னா, ஒரே லைன்ல சொல்ல போனா தேவனுடைய ஸ்கேல் என்று அர்த்தம். என்ன சொல்லப்போனா தேவனுடைய இருதயம் என்று அர்த்தம். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்படியே டைரக்டா சொன்னதுதான் நியாயப்பிரமாணம். ஐ மீன் நியாயப்பிரமாணத்தில் அது ரட்சிக்கும் வல்லமை இல்லை. அதில் ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் கிருபையை பெற்றிருந்தாலும், நியாயப்பிரமாணத்தை உடாய் வந்த கிருபையை பெற்றிருந்தாலும், நம்ம அநேக தரம் தவறுகளுக்காக சென்று விடுவோம். இதே நம்ம நியாயப்பிரமாண டிஸ்பென்சேஷன் வாழ்ந்திருந்தால் நம்மளை கல்லெறிஞ்சு சாவச்சிருவான். நம்ம பார்க்குற பார்வைக்கும் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம சபையில் ஒழுங்காக கலந்துக்கலாம் கல்லெறி கொண்டுருவாங்க. ஆனால் நம்ம கிருபை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால கிருபையானது நமக்காக அதை பேசி கொண்டு இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நியாயப்பிரமாணத்தில் ரட்சிக்கிற வல்லமே அதில் இல்லை. அதில் நீங்கள் ரட்சிக்க வேண்டிய வழியை கொண்டு போக முடியாது. நீங்கள் சற்று மீறினாலும் உள்ள அது ஆக்கினிக்கு கொண்டு போயிடும். ஆனால் கிருபையானதும் அவ்வாறு கிடையாது. ஆனால் கிருபியும் தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது. ஐ மீன் ஸோ இந்த நான் இப்போ விளக்கணும் பார்த்தீங்களா? ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும் அது மனசாட்சி காலம். மோசே தொடங்கி யோவான் ஸ்நானன் வரைக்கும் அது நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம் ஐ மீன் யோவான் ஸ்நானன் தொடங்கி எலியாவின் ஆவி பெற்ற பெர்னாம் 7ஆம் செய்தியின் தூதன் வரைக்கும் அது கிருபையின் காலம். கிருபை ராப்சர் ஆகிட்டு பின்னாடி உபத்திரத்தின் காலம். அதுக்கப்புறம் அரசாட்சி, அதுக்கப்புறம் நித்தியம். புரிஞ்சிச்சிங்களா? ஒன்லைன் ஸ்டோரி. ஐ மீன் இப்போ வேதாகமத்தை நான் விளக்க போகிறேன். எல்லாரும் இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. பைபிளோட இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கோங்க.
வேதாகமத்தை நான் 7 பகுதிகளாக பிரிக்கிறேன். 7 பகுதிகளாக பிரிப்பாங்க. நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறனால நான் சொல்லிட்டேன். 7 பகுதிகளாக பிரிக்கலாம். எழுதிக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் சட்ட புஸ்தகங்கள், 2வது வரலாற்று புஸ்தகங்கள், 3வது பாடல்களின் புஸ்தகங்கள், 4வது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், 5வது சுவிசேஷ புஸ்தகம், 6வது நிருபங்கள், 7வது வெளிப்படுத்தின விசேஷம். எழுதி கொண்டவர்கள் திரும்ப உச்சரிக்கிறேன். 1வது சட்ட புஸ்தகங்கள். அடுத்ததாக வரலாற்று புஸ்தகம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். அடுத்து ஞான பாட்டுகள் சொல்லலாம், இல்ல பாடல்களின் புத்தகங்கள் என்று சொல்லலாம். இது போயட்ரி சாங்ஸ் புக்கு கூட நீங்க சொல்லலாம் ஆங்கிலத்தில். இல்லைன்றால் அடுத்த பகுதி தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். சரி, நீங்க கவனிக்க, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் அதிகாரமா சொல்லியே புரிய வச்சிடறேன். எல்லாரும் என்ன கவனிங்க. நம்முடைய முதலாவது நூல் என்ன? முதலாவது ஆகமம் என்ன? ஆதி ஆகமம். அதாவது பரிசுத்த வேதாகமம் என்ற பொருளுக்கு நான் விளக்குறேன். வேதம் என்றால் புஸ்தகம் என்ற பொருள், ஆகம் என்றால் தொகுப்பு என்று அர்த்தம். ஒரு பரிசுத்த வேதாகம தொகுப்பு தான் பரிசுத்த வேதாகமம். ஆனால் ஆங்கிலத்தில் நிறைய இடத்துல த ஹோலி பைபிள் எழுதப்பட்டிருக்கும். த அப்படின்னா உரு என்று அர்த்தம். அதுக்கு எந்த ஒரு ஈடு கிடையாது, யாருமே அதுல வர முடியாது. அதனால தான் த ஹோலி பைபிள், ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தை 7 பகுதிகளாக பிரிப்பாங்க. ஆஸ் பர் தமிழ் கான்டெக்ஸ்ட். தமிழ்ல படி நான் இருக்கிறேன், அது பின்னாடி வரேன். முதலாவது சட்ட புஸ்தகங்கள், அதாவது நியாயபரமான புஸ்தகங்கள். நியாயபரமான என்றால் என்னன்னு சொன்னேன், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது வழிநெறியில் கொண்டதுதான் நியாயபரமான புஸ்தகங்கள். அது ஆதியாகமம் தொடங்கி யாத்திராகும், லேவியராகும், எண்ணாகும், உபாகம் தான் இந்த சட்ட புஸ்தகங்கள். ஆங்கிலத்தில் இதை பென்டடூக் என்று குறிப்பிடுவாங்க. பென்டடூக் அப்படி என்றால் 5 ஆகம தொகுப்பு என்று அர்த்தம். இன்னும் தமிழ்ல சொல்லப்போனா பஞ்சாகமம் என்று குறிப்பிடுவாங்க. பஞ்சாகம் என்றால் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பஞ்சாங்கம் என்றால் பஞ்சாங்கம் வேற, பஞ்சாகம் என்று வேற. பஞ்சாங்கம் என்றால் பஞ்ச் என்றால் 5 என்று அர்த்தம், அங்கம் என்றால் பிரிவு என்று அர்த்தம். 5 பிரிவுகளை கொண்டது பஞ்சாங்கம். நம்முடைய வேதத்தை இந்த 5 ஆகமத்தை, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், உபாகம் எல்லாம் பஞ்சாகம் என்று குறிப்பிடுவாங்க. என்னென்றால் பஞ்ச ஆகமங்கள் கொண்டது, 5 ஆகமங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். அது ஆங்கிலத்தில் பென்டடூக் என்று குறிப்பிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு சட்ட புஸ்தகம், நியாயபரமான புஸ்தகம். அடுத்து வரலாற்று புஸ்தகம். எது வரைக்கும்? யோசுவா தொடங்கி எஸ்தர் வரைக்கும் உங்களுக்கு அது வரலாற்று புஸ்தகங்களாக இடம்பெறும். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். அதில் நிறைய கதைகள் படிப்பீங்க, ராஜாக்களை பற்றி படிப்பீங்க. அடுத்து 3வது பாடல்களின் புஸ்தகங்கள், ஞான பாட்டுகள் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது யோபு தொடங்கி பிரசங்கி வரைக்கும், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் ஞான பாடல்கள் என்று யோபும் அது கூட உள்ளடக்கும். புரியுங்களா? இதெல்லாம் பாடல் புஸ்தகங்கள் என்று குறிப்பிடுவாங்க தமிழ் கான்டெக்ட்ல. அடுத்து தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம தானியேல் தொடங்கி ஏசையா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா, ஆகாய், சகரியா, மல்லிகா, ஆபுகுக், செப்பனியா, இந்த மாதிரி எல்லா புஸ்தகத்தையும் நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களா இருக்கு. ஸோ ஏசையா தொடங்கி மல்லிகா வரைக்கும் எடுக்கிற எல்லா புஸ்தகங்களும் அது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அடுத்து சுவிசேஷ புஸ்தகம், காஸ்பல் புக்ஸ். எது அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் சுவிசேஷ புஸ்தகங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி, குட் நியூஸ். அதான் அதோட பொருள். அடுத்த பொருளே அதுதான். யாரை பற்றி தான செய்தி? அது இயேசு கிறிஸ்து பற்றி செய்தி. இந்த சுவிசேஷத்தில் அப்போஸ்தலர்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோட பொருளுக்கு நான் கொண்டு வரனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 6வது நிருபங்கள் புஸ்தகங்கள், அதாவது லெட்டர்ஸ். இது யாரால எழுதினார்? பவுல் எழுதினார், பேதுரு எழுதினார், யோவான் ஸ்நானகன், யாக்கோபுலாம் எழுதினார். இந்த யாக்கோபு யார் என்றால் இயேசு கிறிஸ்துவோட தம்பி. மரியாள் வயிற்றில் பிறந்த அவனுடைய பேர் தான் யாக்கோபு. இப்போ நான் விளக்காத நேரம் இல்லை, நான் டக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், கவனத்தோடு தான் பேசுகிறேன். இந்த நிருபங்கள்லாம் எழுதுனாங்க யாருக்குன்னா சபைகளுக்கு எழுதுனாங்க, சகோதரர்களுக்கு எழுதுனாங்க. இது நிருபங்கள் புஸ்தகம் என்று நீங்கள் குறிக்கலாம். அடுத்து கடைசியாக 7வது புஸ்தகம், அது வெளிப்படுத்தல் புஸ்தகமாக இருக்கிறது. அந்த ஒரே ஒரு புஸ்தகத்தை தனியாக ஆகமாக பிரிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? திரும்ப குறிப்பிடுகிறேன். வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். புரியுதுங்க? உங்களுக்கு விளங்குதுங்களா? இந்த 66 புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின புஸ்தகமா இருக்கிறது. நான் சொன்னேன் கிருபையின் யுகம் இருக்கு பாத்தீங்களா? கிருபை கிரேஸ் டிஸ்பென்சேஷன் அது தொடங்கியது யார்? கிருபையின் யுகத்தை தொடங்கியவர், கிருபையின் காலத்தை தொடங்கியவர் யார்? ஏன் தொடங்கி நான் சொன்னா, கிருபைன்றது இயேசு கிறிஸ்து தான், வேற யாருமே கிடையாது.
கிருபையை கை காட்டு யோவான் ஸ்நானகன் தான், அதனால அவர் தொடங்கினார். புரியுதுங்களா? ஸோ கிருபையின் யுகத்தை தொடங்கியவர் யோவான் ஸ்நானகன், முடித்தவர் அதே எலியாவின் அழைப்பை பெற்றவர். இந்த தொடக்கம் முடிவும் பற்றி பேசுகிற புஸ்தகம் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம். கிருபையின் யுகத்தை ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் பேசுகிற புஸ்தகம் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம். உங்களுக்கு விளங்குதுங்களா? இன்னும் சொல்ல போனா மொத்தம் 66 புஸ்தகங்கள் என்று நான் சொன்னேன். 65 புஸ்தகங்களும் இந்த 66வது புஸ்தகமாக எழுதப்பட்டதுதான். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய பொருள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் பற்றி அல்ல, அதனால அதை தவிர்த்துறேன். 65 புஸ்தகங்களும் 66வது புஸ்தகமாக எழுதப்பட்டது. சொல்ல போனா ஆதி ஆகமத்தில் விதைக்கப்பட்ட விதையானது வெளிப்படுத்தல் கனிகளை கொடுக்கத்தக்கதாக இருக்குது. விளங்குதுங்களா? ஆதி ஆகமத்தில் சர்ப்பம் எப்படியாக பிறந்தான் என்று குறிப்பிடும், வெளிப்படுத்தல் அவனுடைய அழிவு எப்படியாக குறிப்பிடும். அதனால்தான் இயேசுக்கு பற்றி வெளிப்படுத்தல் சொல்றார், அவன் ஆதி ஆகமத்தையும் வெளிப்படுத்தல் ரொம்ப வெறுக்கிறான். சொல்லப்போனா என்னன்னா, அவனுடைய பிறப்பை பற்றியும் பேசுது, அவனுடைய முடிவை பற்றியும் பேசுது. யாருக்குமே தன்னுடைய பிறப்பை அழகுணமான காட்சியை குறிப்பிட்டா யாருக்குமே பிடிக்காது. கெட்ட வார்த்தையை கூட தாயை வச்சு தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் நிறைய வார்த்தைகள் தான் உபயோகிப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்கள் நம்ம ஆதியாகமத்தை படிச்சிங்கன்னா அந்த பிசாசை கெட்ட வார்த்தை திட்டுற மாதிரி அவனுக்கு புரியுது. ஏன்னா அவனுடைய பிறப்பை பற்றி பேசுகிறான். நீ எப்படி பிறந்த, எங்கே பிறந்த, எப்படி பிறந்தன்னு சொல்லி அவன் பேசுமா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யார் எப்படி அவனுடைய பிறப்பை பற்றி மற்ற திட்டும்போது பிடிக்கலையோ, அதே போல் அவனுடைய அழிவை பற்றி பேசிதான் வெளிப்படுத்தல் புஸ்தகம். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் சொன்னது இந்த 7 பகுதிகளை ஆஸ் பர் தமிழ் கான்டெக்ட், தமிழ் வேதாகமத்தை தான் 7ஆக பிரித்தேன். யூதர்கள் இதை எப்படியாக பிரிப்பாங்கன்னு சொல்லி அதோட கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு போயிடலாம். ஐமீன், நமக்கு வேதாகமம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இப்போ நான் 7மே இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நான் 7ன்னு சொன்னேன். ஆனால் யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு என்ற ஒரு புஸ்தகமே கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று பழைய ஏற்பாடு புஸ்தகம் மட்டும்தான். ஐ மீன், நம்ம எப்படி தமிழில் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்கிறோமோ, ஆங்கிலத்து த பைபிள் என்று சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. சொல்லப்போனால் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த எல்லாருமே பேசுகிறது எபிரேய மொழி, அதோடு கூட அராமிக் சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா? இந்த எபிரேய மொழியில் பரிசுத்த வேதாகமத்தை தனக் என்று குறிப்பிடுவாங்க. தனக் பரிசுத்த எபிரேய மொழி பைபிளில், எபிரேய மொழியில் பைபிள் பேர் வந்து தனக். ஐ மீன், இந்த தனக்கை 3 பகுதிகளாக மட்டும்தான் அவங்க பிரிப்பாங்க. நான் பழைய ஏற்பாடு 4 பகுதிகளாக பிரித்தேன். நான் உங்களோட பேசிக்கொண்டேன், அதனால தான் நான் சொன்னேன். ஐ மீன், எபிரேய வேதத்தை 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. அதுதான் TNK என்று குறிப்பிடுவாங்க. திரும்ப உச்சரிக்கிறேன், TNK. T என்றால் தோரா என்று பொருள். தோரா என்பதுக்கு சட்டம் என்று பொருள், இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நியாய பிரமாணம் என்று பொருள். அதுதான் ஆதியாகமம் தொடங்கி உபாகம் வரைக்கும் அந்த 5 ஆகமத்தை தான் அவங்க சட்ட புஸ்தகங்கள் என்று குறிப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 600 சட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் தொகுக்கப்பட்ட புஸ்தகம் தான் இந்த 5 புஸ்தகங்கள். ஸோ எபிரேய மொழியில், அவங்களுடைய மொழியில் அது தோரா என்று குறிப்பிடுவாங்க. அடுத்து என் என்றால் நபீம் என்று குறிப்பிடுவாங்க. நபீம் என்றால் தீர்க்கதரிசிகளை குறிக்கிற ஒரு சொல். நபிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கிருந்து பிறந்தது தான். நபி என்றால் தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடுவாங்க. ஐ மீன், இது எங்கன்னா நம்ம ஏசையா தொடங்கி மல்கியா வரைக்கும் அது என்ன புஸ்தகங்கள் என்று நான் சொன்னேன். ஏசையா தொடங்கி ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசையா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை குறிப்பிட்டேன். அதை எபிரேய மொழியில் நபீம் என்று குறிப்பிடுவாங்க. அது அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள் என்று பொருள், ப்ராஃபெட்ஸ் என்று பொருள். டி என்ன? தோரா. என் என்றால் நபீம். அடுத்து கே என்றால் கெட்டுவீம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் அந்த PDF பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆமே, திரும்ப உச்சரிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எழுப்பப்பட்டால், இல்லை நிறைய விஷயங்கள் மூமெண்ட் இணைக்கப்படுறேன், நான் வேகமாக முடிச்சிடுறேன். அது உங்களுக்கு இதில் லிங்க் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஐ மீன், கே என்றால் கெத்துவீம் என்று அர்த்தம். கெத்துவீம் என்றால் வரலாறு, இல்லைன்னா கடிதங்கள் என்று அர்த்தம். இல்லை, ரைட்டிங்ஸ் என்று சொல்லலாம். வரலாறு எழுதுறது தான் இந்த கெத்துவீம் என்று சொல்லுவாங்க. இந்த கெத்துவீமில் யோசுவா தொடங்கி நம்ம ஞானப்பாட்டுன்னு சொல்லி தனியாக பிரித்தோம் பார்த்தீங்களா? வரலாற்று புஸ்தகம், ஞானப்பாட்டு புஸ்தகம் நான் தமிழில் பிரித்தேன். ரெண்டுத்தையும் இணைச்சியாக அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது கெட்டுவீம், ரைட்டிங், வரலாறு புஸ்தகம் என்று அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ எபிரேய வேதாமத்தை தனக்கென்று குறிப்பிடுவாங்க. தோரா, நவீம், கெட்டுவீம். தோரா என்றால் சஸ்த புஸ்தகம், நவீம் என்றால் தீர்க்கதரிசிகள், தீர்க்க சின்ன புஸ்தகங்கள், கெட்டுவீம் என்றால் கவிதை நூல்கள் என்று பொருளாகும். புரியுதுங்களா? ஸோ வேகமாக இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் வேகமாக இந்த புஸ்தகம்லாம் எப்பொழுது இடம்பெற்றிருச்சு அதோட குரோனாலஜிக்கல் கால வரிசை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய செய்திக்கு இப்போ தான் உள்ளே போக போகிறேன்.
பேஸ் மாதிரி தான் சொன்னேன். இந்த செய்தியானது கொஞ்சம் டைம் எடுத்துரும், 40 நிமிஷம் எடுக்காது. என்னன்னா இது ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் 1 hour இருக்கிறதுனால கொஞ்சம் கிடக்க வேண்டியதாக இருக்குது. வரும் நாட்டில் அவ்வாறு இடம் பெறாது. தேவன் அது கிடைக்க உதவி செய்கிறார். இந்த ஆதி யோபு புஸ்தகம் நம்ம படிக்கிறோம்ல, சொல்லப்போனா சட்ட புஸ்தகம் இடம்பெற்ற ஆதியாகும், யாத்ரா, லேவியராக, எண்ணா, உபாகம் இதெல்லாம் ஒரு நேரத்தில் நடந்த ஒரு கதையை குறிப்பிடுகிற புஸ்தகங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வருகிற யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் இதெல்லாம் ஒரு நேரத்தில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 1 நாளாகும் 2 நாளாகும் பத்தி நீங்க படிப்பீங்க. இந்த 1 நாளாகும் 2 நாளாகும் என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. ராஜாக்கள் நடந்த டைம்ல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கதைகள் அதை கொஞ்சம் விவரிச்சுதான் 1 நாளாகும் 2 நாளாகும் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ 1 நாளாகும் 2 நாளாகும் என்று ஒண்ணுமே கிடையாது. ராஜாக்கள் காலத்தில் நடந்த கதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விவரிச்சு எழுதுன அந்த புஸ்தகம் தான் அது. இது யார் எழுதுனா? எஸ்ரா எழுதுனா. கவனிச்சுட்டு கொண்டு வாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இருக்கும். இது எப்போ எழுதப்பட்டது என்றால் இதுவும் அந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். ஏனென்றால் இந்த பாடல் புஸ்தகத்தை தாவீது எழுதினார், மோசே எழுதினார், சாலமோன் எழுதினார், இன்னொரு அவருடைய பணி செய்த சில நபர்கள் எழுதினாங்க. இவங்களாம் எப்போ வாழ்ந்தாங்க? இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? நான் யோபு புஸ்தகம் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கங்க. இந்த யோபு புஸ்தகம் ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம், அதாவது ஆதியாகமத்தில் நடந்த சம்பவத்தை எழுதுனது. அது எழுதினவர் மோசே. தீர்க்கதரிசியுடைய கோட் பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்போனா, எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தில் ஃபர்ஸ்ட் நான் பேசுனதே அது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது யோபுவின் புஸ்தகம். புரியுதுங்களா? யோபுவின் புஸ்தகம் ஆதியாகமம் எழுதப்பட்டது. இன்னும் குறிப்பா ஜூம் பண்ணி சொல்ல போனா அது 11ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் எழுதப்பட்டது. நான் வரும் நாட்டில் அது விவரமா விளக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சிரியப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாபிலோனியர்களாலும் அசிரியர்களாலும் சிரியப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தன்னுடைய தேசத்துக்கு வரும்போது எழுதப்பட்ட புஸ்தகம் தான் எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா புஸ்தகங்கள். ஸோ நீங்கள் ஆதியாகமம் தொடங்கி நெகேமியா வரைக்கும் நீங்கள் வாஷாவே பைபிளோடைய ஒன்லைன் ஸ்டோரியை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், பழைய ஏற்பாடு காலகட்டத்தை. அப்போ மீதி இருக்கிற எசேக்கியா, ஓசியா, ஆமோஸ், புலம்பல், ஆகாய் இதெல்லாம் என்ன தம்பின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்பொழுது தீர்க்கதரிசி எழும்பும்போது பிரசங்கப்பட்ட பிரசங்கத்தை தான் தனியாக தொகுத்து இருக்கிறாங்க பைபிளில். உங்களுக்கு புரிஞ்சுதான்? ஸோ இதுதான் பழைய பாடம், புதிய பாடம் விளக்கல, பழைய பாட காலத்தில் ஒரு சிறிய வியாக்கியானம், ஒன்லைன் ஸ்டோரி. இப்பொழுது நம்ம 66 புஸ்தகத்தில் ஒரே ஒரு புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இடம்பெற்ற ஒபதியாவின் புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு ஷார்ட் முடிச்சிடுறேன். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசி என்று பிரிப்பாங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் என்றால் ரொம்ப பெருசா ஹைட்டா இருப்பாங்க, சிறிய தீர்க்கதரிசி சின்னங்களா இருப்பாங்க, அப்படி பொருளாவார். பெரிய தீர்க்கதரிசிகள் என்றால் அவர்கள் வகிக்கிற அவங்க மினிஸ்ட்ரி எவ்வளவு நேரம் சென்றுச்சோ, எவ்வளவு நேரம் பிரசங்கிச்சாங்களோ, அவங்களுடைய காலம் எவ்வளவு நேரமா இருந்துச்சோ அதுதான் அவங்கள பெரிய தீர்க்கதரிசி என்று குறிப்பிட்டாங்க. சிறிய தீர்க்கதரிசிகள் கொஞ்ச நேரம் பிரசங்கிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள், அதாவது 1 மாசம் பேசின ஒரு தீர்க்கதரிசியும் இருக்கிறார், கொஞ்ச நாள் 1 வருடங்கள் பேசின தீர்க்கதரிசியும் இருக்கிறார். இப்படி சொற்ப காலகட்டத்தில் பேசினவர்கள் தான் சிறிய தீர்க்கதரிசிகள் என்றும், அதிக வருடங்களாய் பேசப்பட்டவர்கள் தான் பெரிய தீர்க்கதரிசி என்று குறிப்பிடுவாங்க. இந்த பெரிய தீர்க்கதரிசி யார் என்றால் ஏசாயா, எரேமியா, புலம்பல், தானியேல், எல்லாம் எசேக்கியேல், தானியேல். மிச்சிருக்கிற எல்லாருமே சிறிய தீர்க்கதரிசிகள். யார் என்றால் ஓசையா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆகு, சப்பனியா, மித்துலலாம். ஸோ இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் மொத்தம் 12 பேர், பெரிய தீர்க்கதரிசி மொத்தம் 5 பேர், மொத்தம் 17. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துக்கொண்டு வந்த பொருள், இந்த சிறிய தீர்க்கதரிசியில் இடம்பெற்ற, அதாவது 12 தீர்க்கதரிசிகளில் 4வது அந்த உபதியாவினுடைய பொருள் மேல் என்னுடைய பொருளானது இருக்க போகிறது. 4வது தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசியில் 4வது 4th அவர் தான் உபதியா. புரியுதுங்களா? இந்த உபதியா எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 800வது வருடத்தில் எழுதப்பட்டது தான் இந்த உபதியாவின் புஸ்தகம். எல்லாரும் திருப்பி கொடுங்க. உபதியா, தானியேலுக்கு அடுத்த இதுவே உபதியா தான் இருக்கும். மணிக்கோ
ஆக்சுவலி இந்த இந்த உபதியா புஸ்தகத்தை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரே ஒரு அதிகாரம் தான். 1071 பக்கம் பழைய புஸ்தகத்தில் ஆமோஸுக்கு அடுத்ததாக புஸ்தகம் தான். ஸோ இந்த உபதியாவின புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் கொண்டுதான் இருக்குது. எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க. உபதியான் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம். பழைய ஏற்பாட்டத்தில் சிறிய புஸ்தகம் தான் இந்த உபதியான் புஸ்தகம். இதோட மொத்த வசனமே 21 வசனங்கள் தான். ஐ மீன் இதை நீங்கள் தொடர்ச்சியாக படித்தா கூட 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஐ மீன் இன்றைக்கு 60 நம்ம சொல்ல போனால் 66 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தை நம்ம முடிக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இந்த புஸ்தகமானது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஐ மீன் ஸோ இந்த உபதியா புஸ்தகத்தை எழுதியவன் யார் என்றால் உபதியா என்று குறிப்பிடுறாங்க. இவர் எழுதின காலகட்டம் இயேசு கிறிஸ்து பிறக்கத்துக்கு முன்னாடியே 800 வருடத்தில் எழுதப்பட்டதுதான் இந்த உபதியாவின் புஸ்தகம். ஐ மீன் நான் சொன்னேன் 5 பெரிய தீர்க்கதரிசிகள், 12 சிறிய தீர்க்கதரிசிகள். இந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் நான் சொன்னேன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, இந்த எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணனால, கீழ்ப்படியாதனால இவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு எழும்பி, அப்பா சகோதரர்களா, நம்முடைய உறவினர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இல்லை என்றால் அசிரியர்களுக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. யூத ஜனங்களே, எருசலேம் பட்டணத்தாரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இல்லைன்னா பாபிலோனியர்கள் வந்து உங்களை சரியாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக உரைச்சு கொண்டே வந்தாங்க. யாருக்கு? தன்னுடைய தேசத்துக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? தன்னுடைய தேசத்துக்கு இந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. ஆனால் இந்த உபதியா தன்னுடைய தேசத்துக்கு அவருடைய தீர்க்கதரிசனம் உரைக்கல. தீர்க்கதரிசனம் என்றால் வரப்போற காரியத்தை முன்னறிவிப்பது. மிச்சம் எல்லா தீர்க்கதரிசிகளும் சரியாக கொண்டு போகிற தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. அவங்க எப்போ போவாங்க, எப்படி போகணும் வரைக்கும் உரைச்சாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மளுடைய செய்தியான அதான் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த செய்தியை கீழ்ப்படியாமல் வசதிக்கு அந்த செய்தியை நம்ம அக்செப்ட் பண்ணி நடக்காத போது எப்போ நடக்க போது அளவுக்கு நமக்கு தீர்க்கதரிசனம் கொடுத்துருக்கிறார். அதுதான் தீர்க்கதரிசனமா இருக்கு. ஐ மீன் ஸோ உபதியா இந்த தேசத்தில் வாழ்ந்தவர் தான். ஆனால் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கல. அவர் எதை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைச்சார் என்றால் ஏதோமியர்களை பற்றி தானே தீர்க்கதரிசி அவர் உரைச்சார். ஐ மீன் லைனில் இருக்கிறவங்க 4வது வரைபடத்தை பாருங்க. இங்கே நேரில் இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டும் தான் எடுக்கும். பிடிஎஃப்ல இங்கிலீஷும் தமிழும் இருக்கும். அந்த அம்ச பிக்சர்ஸ்லேயும் தமிழ் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நான் இது மட்டும் வச்சுட்டேன். இதுதான் எருசலேம். இது இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. யூதா அண்ட் இஸ்ரேல் பிரிச்சிருக்கிறாங்களா? இதுல கீழ் பகுதியில் இருக்கிறது தான் யூதம். லைன்ல இருக்க கவனிங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பகுதியில தென் கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் யூதம் தேசம். இன்னும் சொல்ல போனா ஐந்தாவது வரைபடத்தில் லைன்ல இருக்க 5வது வரைபடத்துல இதுதான் கானான், இதுதான் தேவன் வாக்கு கொடுத்த தேசம். கவனிக்கிறீங்களா? இதுதான் இஸ்ரேலா இருந்தது. இது 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதான் இங்க பிரிஞ்சதுக்கான கணக்கு. புரியுதுங்களா? ஸோ அதோட தென்கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டதுதான் யோதம் ராஜ்யம். ஐ மீன் அதுதான் இங்க இருக்கு. இந்த யோதம் யார் என்றால் நம்ம சொன்னோம் இஸ்ரேல் ஜனங்கள் யாக்கோபுடைய வம்ச வழியா வந்தவர்கள். யாக்கோபுடைய பேர் இன்னொரு பேர் மாற்றப்பட்டது இஸ்ரேல் என்று. இஸ்ரேல கோத்திரம் 12 கோத்திரம் தான் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. 12 கோத்திரமா வந்தாங்க. அதே போல் யாக்கோபுடைய அண்ணனான ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த யோதமியர்கள். அவருடைய தேசம் தான் இந்த தேசம். இது நல்ல மலைகளை கொண்ட தேசமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஏதாம் தேசத்தை பத்தி தான் சிறிய கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்த்து விட்டு நம்ம வரலாம். சரி, இப்போ கவனிங்க. இப்போ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸை கொண்டு வரேன். அது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதோடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த யோதாமியர்கள் யாருன்னு சொன்னேன்? யாக்கோபுடைய அண்ணனான ஏசாவுடைய வம்சத்தார் வந்தவங்க தான் இவங்க. புரியுதுங்களா? இப்போது நம்ம மோசே காலகட்டத்துக்கு முன்னாடியே அவங்க எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. எகிப்திலிருந்து தன்னுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு அழைச்சி வரும்படியாக மோசே அனுப்பப்பட்டார். அப்படி அழைச்சி எகிப்திலிருந்து இங்கே வரும்பொழுது இவங்க இந்த வழியாக தான் வரணும். 4வது வரைபடத்தை லைனில் இருக்கு பாருங்க. எகிப்தின் வழியாக வந்து யோதம் வழியாக தான் இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போகணும். இதெல்லாம் பாலைவன பகுதிகள். புரியுதுங்களா? இப்போ இப்படியே போயிடலாம். ஏதம் கிராஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துக்குள்ள போயிடலாம். அதனால இப்போ இங்க வரையும் வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் காதேஸ் பர்னியா இருக்குது. ஏதம் தேசத்தில் தான் காதேஸ் பர்னியா என்ற ஒரு இடம் இருக்கு. புரியுதுங்களா? அங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்துக்கு போக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஏதம் தேசம் வழியாவே போயிட்டா சீக்கிரமா தன்னுடைய கானான் தேசத்தை அடைஞ்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ மோசே என்ன பண்றார்?
2 வேவுக்காரர்களை அனுப்பி இந்த ஏதோம் தேசத்துடைய ராஜா கிட்ட போயிட்டு, ராஜாவே உங்க தேசத்தின் வழியா நான் போயிடுறேன், நான் போயிட்டா என்னோட தேசத்துக்கு ஈஸியா போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போய் கேட்க அனுப்புறார். அதுக்கு அந்த ராஜா, உங்களை அனுப்ப முடியாது, நான் உங்களை அனுப்ப மாட்டோம் சொல்லி தொத்தி விட்டுட்டாங்க. ஏனென்றால் அவங்க பகையா இருக்கிறாங்க. எப்போ பகை? யாக்கோபு ஈசாக்கு பகை உண்டாச்சா? எப்போ உண்டாச்சு? யாக்கோபு ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அப்ப தம்பி அண்ணனை ஏமாத்தி ஈசாக்கு அப்பா கிட்ட போய் பெற்றுக்கொண்டான். அப்ப உருவான பகை அவங்க வம்சம் வந்தாலும் அது போகவே. அது அந்த பகையை நினைப்பில் வச்சுக்கிட்டு நீங்க என்ன அப்படி ஏமாத்துறீங்கல்ல, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அந்த தேசத்து போக வழியை உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். இதை நீங்கள் என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். இதை புரியுதுங்களா? இப்ப திரும்ப மோசே அனுப்புறார். இன்னும் 2 பேர் அனுப்பி, ராஜாவே நான் இந்த வழியா போய்க்கிறேன், கொஞ்சம் அனுமதிச்சுக்குங்க. ஒருவேளை இந்த தேசத்து வழியா நாங்க போகும்போது ஏதாச்சும் என் மாடு ஆடு புல்லு தின்னுட்டாலோ இல்ல தண்ணி சரியாம குடிச்சிட்டாலோ அதுக்கான வரியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்பயும் அவங்க ஏத்துக்கல. என்ன பண்றாங்க? இவங்க சண்டை போட இஸ்ரவேல் ஜனத்தில் சண்டை போட வராங்க. எங்க வராங்க? காதேஸ் பர்னியாவுக்கு கிட்ட வராங்க. உங்களுக்கு விளங்குதுங்களா? சண்டை வரும்போது இவங்களும் தயாராயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. தேவன் மோசே கொண்டு பேசுறார், நீ அவங்களோட சண்டை போடாத. ஏன்னா உனக்கு எப்படி கானான் தேசத்தை கொடுத்தனும், அதே போல உன் அண்ணனான ஏதோமிய வம்சத்துல வந்த ஏசானுடைய வம்சத்துல வந்த ஏதோமியருக்கு இந்த ஏதோம் தேசத்தை நான் கொடுத்துருக்கிறேன், வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கிறேன், அதுல சொற்ற பாகம் கூட உனக்கு கிடையாதுன்னு சொல்லி தேவன் சொன்னார். அதனால சண்டை போடாம வந்துட்டான். இந்த நேரத்தில் வந்தவர் தான் பிலேயாம், பாலாக் ராஜா. அவர் பேர் தான் பாலாக் ராஜா. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பார்ட் ஃப்ரம் மெசேஜ் அதை என்ன தாண்டி இப்போ ஏதோமியா இப்படி வந்துட்டு இப்போ உள்ள வரப்போறான். ஸோ இந்த ஏதோமியர்கள் யார் என்றால் ஏசானுடைய வம்சத்தார் வந்தவங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அது சொல்லப்போனா அந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சண்டை பகை ஏற்பட்ட காலம் தொடங்கி தன்னோட தேசத்தை வம்சமா வந்தாலும் அந்த பகை போகவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நான் வசனத்துக்கு வரேன். இந்த வசனம் 21 வசனங்களை கொண்டதாக இருந்துச்சு. இந்த உபதியா புஸ்தகம் யாருக்காக இப்ப எழுத சொன்ன? இந்த ஏதோம் தேசத்துக்காக எழுதப்பட்டது. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு இவங்க ஒரு தீங்கு செஞ்சாங்க. சொல்ல போனா இஸ்ரவேலுக்கு என்று யாரெல்லாம் தீங்கு செஞ்சாங்களோ, யாரெல்லாம் இஸ்ரவேலை ஒடுக்கினார்களோ, யாரெல்லாம் இஸ்ரவேலை நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் இஸ்ரவேலை அடிமைத்தனம் பண்ணாங்களோ எல்லாருக்கும் இந்த தீர்க்கதரிசி காலகட்டத்திலே அவங்களுக்கான நியாய தீர்ப்பானது கொடுக்கப்பட்டாயிடுச்சு. யாருக்கு? இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மோன், மோவாப், மற்ற தேசத்தருக்கெல்லாம் அசிரியர்கள், பாபிலோனியர்கள் எல்லாருக்குமே. அதே போலதான் இந்த ஏதோமியர்களும் யாக்கோபுடைய வம்சத்தில் வந்த இஸ்ரவேலுக்கு ஒரு தீங்கு செஞ்சாங்க. அதை தீங்கு சொல்ல போனா தீங்கு செய்ய போறாங்க. இது அவங்க செய்யவே கிடையாது. புரியுதுங்களா? உபதியா புஸ்தகம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உபதியா 1ஆவது வசனம். உபதியாவின் தரிசனம். இந்த உபதியா ஒரு தரிசனம் பார்க்கிறார். எப்ப பார்க்கிறார்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 800 பார்க்கிறார். ஆனா இப்ப நடக்க போற சம்பவம் அது 606வது வருடத்தில் நடக்க போற சம்பவம். கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி தீர்க்கதரிசனமா உரைக்கிறார். யாரு? உபதியா. எதை பற்றி? இந்த ஏதோம் தேசத்தை பற்றி. இந்த ஏதோமியர்கள் யாக்கோபுடைய அண்ணனான் ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவங்க. அவங்களுக்கு பங்காளி இன்னும் இருக்குது அவங்களுக்கு. அந்த வழியா போயிருந்தா சீக்கிரமா போயிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கல, இடமே கொடுக்கல, சண்டை போட வந்துட்டாங்க. அப்படி இவங்க இந்த இஸ்ரவேலுக்கு ஏதோ தீங்கு செய்ய போறாங்க. அந்த மாதிரி நீ செய்யறதுனால உனக்கு ஒரு அழிவு கொண்டு வரப்போகுது, உனக்கு ஆக்கிரமித்திருக்க வரப்போகுதுன்னு சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் உபதியாவின் புஸ்தகம். 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்றால், எலும்புங்கள் அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பும் வாருங்கள் என்று அறிவிக்க சானாதிபதி ஜாலகத்தை அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். அதாவது தேவன் இந்த ஏதோமி தேசத்தை அழிக்க போறார் அப்படின்னு குறிப்ப தரிசனமாக சொல்றார். தீர்க்கதரிசனம் என்றால் முன்னதாக அறிவிப்பது. லைன் இருக்கு, புரியுதுங்களா? நான் 2வது வசனம் 3வது வசனம் படிக்கிறேன். இதோ நான் உன்னை ஜாதிகளை சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். அது எப்படின்னா என்ன கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி யாக்கோபுல பிறந்தாங்களோ நிறைய லட்சக்கணக்கா ஜனங்களா வந்தாங்க. அதே போல ஏசான்ற ஒரு நபரால் அப்படியே வம்சம் வந்து லட்சக்கணக்கா வந்து இந்த ஏதோம் தேசத்தை பிடிச்சிட்டாங்க. அதாவது தேவன் தான் அவங்களுக்கு கொடுத்தார். இந்த ஏதோம் தேசம் என்றது பெரிய மலைகள் கொண்ட தேசம். அங்க ஒரு மலை இருக்குது, அது பேர் தான் சேயீர் மலை. சேயீர் மலை. புரியுதுங்களா? நீங்க 20ஆம் அதிகாரம் என்ன 20 படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். உபாகம் 1ஆம் அதிகாரம் படிச்சாலும் புரியும். இந்த ஏதோம் தேசத்தில் இருக்கிறதான் காதேஸ் பர்னேயா, அந்த நெருங்கிய பக்கத்துல. அதோட
சேர் மலையும் அங்குதான் இருக்கிறது. இந்த யோதமியர்களை யோதம் என்று குறிப்பிடுவாங்க, இல்லைனால் தேமானியர்கள் என்று குறிப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த யோதமியர்கள் சிவப்பு கலந்த தோற்றத்தில் உடையவர்கள், கொஞ்சம் ரோஸ் ரெட்ல இருக்கிறவங்க. ஏன்னா யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு கொண்டிருப்பார், ஏசா ரொம்ப பசியோடு வருவார். பசியோடு வந்து, தம்பி நான் ரொம்ப பசியா எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கூடுன்னு கேட்கும்போது அதுக்கு யாக்கோபு கேட்பார், எப்பயும் மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் போகும், நீ என்ன பண்ணு, அது எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு கூழை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அந்த கூழும் சிவப்பு கலர் கூழு தான். அவர் காசினார் பார்த்தீங்களா, யாக்கோபு காசின கூழ், அது சிவப்பு கலர் கூழ். அந்த கூழை குடிச்சனால அவனுக்கு ஏதோம் 2 பேர் வந்துச்சு. சொல்லப்போனா ஏதம் என்றால் சிவப்பு என்று அர்த்தம். ஸோ ஏதமுடைய வம்சமும் எல்லாமே சிவப்பா உடையவங்க. அது மட்டும் இல்லை, அந்த மலை தேசமே கொஞ்சம் செம்மண் கலந்த தேசமாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இவங்க அநேக ஜனங்களா இருக்கிறாங்க. நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இஸ்ரேலை தொந்தரவு பண்ண போற, அதனால உன்னை நியாயத்திற்கு கொண்டு போகப்படுவார் என்று சொல்லப்பட்டதான் யோபேயாம் புஸ்தகம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்மலை வெடிப்புழுகாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தழுவன் யார் என்று உன் இருதயத்தை சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகதி உன்னை மோசம் போக்குகிறது. 3வது வசனம் குறிப்பிடுகிறது, நீ பெரிய பெரிய மலையில வசித்துக் கொண்டிருக்கிற என்று குறிப்பிடுகிறது. இந்த யோதம் தேசம் பெரிய மலைப்பகுதியில் கொண்ட தேசம் என்று குறிப்பிட்டேன். கடைசி பிக்சர்ஸை பாருங்க. இதுதான் ஏதோம் தேசத்தில் இருக்கிற பெட்ரா என்ற நகரத்தில் அமைக்கப்பட்டுகிற ஒரு சிட்டி. புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, இந்த ஏதோம் தேசத்துல பெட்ரான்னு இங்க இருக்கும், அது போல போஸ்ரா என்று ஒரு நகரமும் இருக்கும். ஆமோஸ் வாசிங்கன்னா போசா அரண்மனை என்று குறிப்பிடப்படும். நான் இதுக்காக நான் எடுத்துக்கொண்ட பிரயாசம் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் எடுத்த செய்தியிலே ரொம்ப அதிகமாய் பிரயாசப்பட்டது இந்த செய்திக்காக. கவனமா கேளுங்க. இது வந்து என்னன்னா கல்லால குடைக்கப்பட்ட ஒரு நகரம். நீங்க இப்ப கூட இருக்குது. இதுதான் பெட்ரா. இது உலக அதிசயம் 7வது அதிசயத்துல இதுவும் ஒரு அதிசயம். இந்தியா நம்ம 2 பார்த்துட்டோம். கிரேட் வால் ஆஃப் சைனாவும் பார்த்துட்டோம். அந்த பெட்ரா அமைக்கப்பட்ட இந்த ரோஸ் சிட்டியும் நம்ம பார்த்தோம். இது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏதோம் தேசத்தில் இருக்கிறது பெரிய கல் மலை இருக்கும். இது வந்து கல்லை அப்படியே குடைஞ்சி நகரத்தையும் கோயிலையும் தனக்கான வீடுகளையும் உண்டாக்கி கொண்டாங்க. ஸோ கல்லை ஈஸியாக அடிக்க முடியாது. ஸோ பெரிய மலை உயர்ந்த பகுதியில் இருக்கிறனால இந்த யோதமியர்கள் தனக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு, யாராலும் என்னை அடிக்க முடியாது, எந்த தேசமே என்னை அழிக்க முடியாது, யாருமே என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் வசனம் குறிப்பிட்டது. கண்மலை வெடிப்புகளாகி உன் உயர்ந்த ஸ்தானத்திலே நீ குடியிருந்து பெரிய பெரிய கல்மலையில போய் நீ உண்டாக்கி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ யாருமே என்னை தவிர்க்க முடியாது, யாருமே என்னை மேற்கொள்ள முடியாது நினைச்சு கொண்டிருக்கிற. ஆனாலும் உன்னை அங்கிருந்து தேவன் விளைவிப்பார். அவ்வளவு உயரத்திலே நீ கூடுகளை கட்டினாலும், 4வது வசனம், நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கண்டிட்டாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தழுவேன் என்று கட்ட சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய தேசத்தை நீ வாழ்ந்தாலும், பெரிய பெரிய கல்மலை நீ உனக்கு யாருமே உன்னை எதுவுமே பண்ண முடியாது நினைச்சாலும், உன்னை ஜாதியை இல்லாம ஆக்க போறேன் அப்படின்றதான் பொருளாகும். நட்சத்திரம் என்றால் இன்னைக்கு சில நபர்கள் சாவனத்துல நட்சத்திரம் என்றால் பெரிய பெரிய வேற கிரகத்துல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிலாவில் வாழ்றாங்க, அங்கெல்லாம் தேவன் தள்ளி விட்டுவார் என்று பொருளாக்கி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் பேபி அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் ஆஸ் பர் செய்தி நம்ம படிச்சா ஸ்பிரிச்சுவல் மீனிங் எப்படி தேவன் திருகசி கொண்டு நம்ம வைக்க இருக்கிறார். இதெல்லாம் டாக்குமெண்ட்ரிஸ் கவனிங்க. ஸோ எவ்வளோ உயர்தமான இடத்துல நீங்க நல்ல எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இருந்தாலும் உன்னை இல்லாமல் ஆக்க போறேன், நீ நினைச்சுக்காத, உன்னை பெருமை பார்த்துக்காதன்னு சொன்னார். அவங்க செய்த பெரிய தவறு பெருமை. என்னன்னா 7வது வசனம், உன்னோட உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரைத்து விட்டார்கள், உன்னோட சமணமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள், உன் அப்பத்தை சாப்பிட்டு உன் கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணவு இல்லை. இது என்ன பொருளாகுதுன்னா, இந்த தேசம் எப்பவுமே பங்காளி சண்டை, தன்னுடைய சகோதரன் சண்டை. யாரு இஸ்ரேலுக்கு சண்டை போட்டுனே இருப்பான். பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் எப்பாச்சும் இஸ்ரேலை தாக்க வரும்போது கூட நின்று முதலாவது ஹெல்ப் பண்ணது இந்த ஏதோமியர்கள் தான். தனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கிறான், தம்பி அடிக்க வரும்போது என்ன பண்ணும், அண்ணன் கூட நின்று வந்து காப்பாற்றணும். ஆனா இவங்க அது பண்ணாம கூட நின்று காட்டி கொட்டுட்டு இருந்தாங்க. இந்த வழியா போனா நீ எருசலேம் அடைஞ்சிடலாம், இந்த வழியை தான் ஒழிஞ்சிருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, இந்த தேசம் இப்படி இருக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தவங்க யோதமியர்கள். இப்படிதான் பண்ணிவிட்டு தன் தம்பி அடிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு பெருமையா உட்காந்து கொண்டு இருந்தாங்க. பக்கத்துல ராஜ்யங்கள்லாம் இஸ்ரேல் அடிக்கும் பொழுது அதுக்கு முதலாக ஹெல்ப் பண்ணவர்கள் இந்த ஏதோமியர்கள். அப்படி தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு காலகட்டத்துல இப்படி எல்லாம் நீ ஹெல்ப் பண்ணி
அவர்களாலே நீ அழிக்கப்பட போற அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அதுதான் இந்த புஸ்தகம். இந்த உபதேச புஸ்தகம் 3ஆ பிரிக்கலாம். 1-9 வசனம் வரைக்கும் இந்த யோதமியர்கள் செய்த தவறை பற்றி பேசும். அதாவது சொல்ல போனா ஏதோமிற்கு வருகிற ஆக்கினி தீர்ப்பை பத்தி பேசி கொண்டிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து 10ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க, எதனால் அவங்க அடிக்கப்பட போறாங்க பத்தி பேசி கொண்டிருக்கும். மிச்சம் வருகிற 15 தொடங்கி 21ஆம் வசனம் வரைக்கும் எருசலேம் கானானியர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் தன்னுடைய தேசத்துக்கு எப்படி திரும்ப வர போறாங்க, இந்த ஏதோமியர்கள் எப்படி இல்லாம போறாங்க பத்தி பேசி கொண்டிருக்கும். புரியுதுங்களா? ஏதோமியர்கள் உயர்வான பகுதியில் வாழ்ந்தவங்க, அவங்க இஸ்ரவேலுக்கு என்று அநேக துன்புறுத்தலை செஞ்சவங்க, பக்கத்தில் நாட்டுகள் துன்புறுத்தும் போது அதுக்கு உதவி செஞ்சவங்களே இவங்க தான். இவங்க பெரிதான ஒரு உதவி செஞ்சாங்க. எப்போனா இந்த பாபிலோனியர்கள் யூதேயா பிடிச்சாங்க பார்த்தீங்களா, சிறையை போய் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, அப்போதான் அவங்களுக்கு பெரிய தவறு இடம்பெற்றுச்சு. நான் படிக்கிறேன். என்ன பண்ணாங்கன்னா 10ஆம் வசனம், நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தமும் எதனால் அவனுக்கு அழிவு வரப்போகுதுன்றது பற்றி பேசுது. வெக்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். உன்னுடைய ஒரு ஏதோமே என்ற ஒரு தேசமே இல்லாம போக போறேன், உன்னுடைய சந்ததியே இல்லாம ஆக்க போறேன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று யோபதியா அவங்க அழிக்கப்படுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கு? யோதமியருக்கு. ஏன்னா நீ யாக்கோபுக்கு ஒரு தீங்கு செஞ்ச. எப்பனா அவங்கள மற்ற ஜனங்கள் வந்து மூடும் பொழுது, மற்ற ஜனங்களை வந்து பிடிக்கும் பொழுது நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே, அதனால அவன் அழிக்கப்பட போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். 16வது வசனம், நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும். அந்நியர் யாரு? இந்த பாபிலோனியர்கள் தான். புரியுதுங்களா? அந்த அந்நியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறையாக கொண்டு போகும்போது கூட நின்று காப்பாத்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, பாபிலோனியர் வரும்போது வாங்க வாங்க வாங்க, இந்த வழிதான், இந்த வழியா போனா நீங்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீ அப்படிலாம் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்றாதான். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அவளுக்கு விதமா எதிர்த்து நிற்கிற, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கிற. அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், சரியாக கொண்டு போகும்போது மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் மேல் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்கள் ஒருவனை போல இருந்தாய். எப்போ பாபிலோனியர்கள் எருசலேமை அழிச்சாங்க, 3வது சிறையிருப்பில் அழிச்சாங்க. அப்ப உடனா இருந்தவர்கள் இது யோதமியர்கள் கூட இருந்தாங்க. நீ இப்படிலாம் செஞ்சனால நீ உன்னோட தேசமே இல்லாம ஆக்க போறேன், உன்னுடைய வம்சமே இல்லாம ஆக்க போறேன், உனக்கு நியாயத்திற்கு வரப்போகுதுன்னு சொல்லி உபதேயா கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் 12வது வசனம், உன் சகோதரன் அந்நியன் வசமாக. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் யாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கடுகடன் வரேன். 12ஆம் வசனம், உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளையாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமல். எப்ப பிரியத்தோட பார்த்தாங்க? ஆல்ரெடி அண்ணன் தம்பி சண்டை, பாபிலோனியர்கள் பிடிக்கும் போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம அடிச்சு அவனை சாவடிக்க வேண்டியது, இன்னொருத்த வந்து பிடிக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ அப்படி சந்தோஷப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனம் சொல்லுது. நீ ரொம்ப பிரியத்தோட பார்த்துட்ட. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். நானே படிச்சுட்டு போறேன், மன்னிச்சுக்கங்க, நான் வேகமா படிச்சுறேன். மேலும் யோதாமுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமான ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்திலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமா வைத்திருக்கிறானே. எப்போ ஆரம்பத்தில் தொடங்கி இஸ்ரேல் ஜனத்தில் அவனை வஞ்சன்ஸ், அவனை வகையை வச்சிருந்தையே, அதனால அவன் அழிக்கப்பட போறேன்னு சொல்லி ஆமோஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 12ஆம் வசனம், தேமானிலே தீ கொளுத்துவேன். நான் சொன்னேன், ஏதோமுடைய ஆங்கிலத்தில் இடோமியன் என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதோமியர்கள் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல தேமானியர்கள் என்று கூட குறிப்பிடுவாங்க. அதான் ஆமோஸில் எழுதப்பட்டிருக்கிறது. தேமானியன் என்றால் இந்த ஏதோமியர்கள் தான் தேமானியர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த தேமான் தேசத்துல தீ கொளுத்துவேன், அந்த தேசத்தை அழிக்கப்பட போறேன், அது போசாவின் அரண்மனைகளை பச்சுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னேன், இந்த ஏதோம் தேசத்துல போசா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது, அதுதான் இந்த ஏதோமுடைய தலைநகரம். எப்படி யூதாவுடைய தலைநகர் எருசலேமோ, இஸ்ரேலுடைய தலைநகர சமாரியாவோ, ஏதோமுடைய தலைநகரம் இந்த போசா நகரம். இந்த போசா நகரம் நல்ல வளமிக்க, சொல்ல போனா இதுதான் இந்த மாதிரி கண்மலையில நல்ல அமைக்கப்பட்ட பெரிய அரண்மனையாக இருந்துச்சு. அது அழிக்கப்பட்ட போயிடுச்சு. அதுதான் சொன்னார், அது மாதிரி அழிக்கப்பட்ட போறேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த போசா அரண்மனை என்ன எப்படி இருந்துச்சுன்னா, நான் வரப்போறேன், இந்த எகிப்துக்கும் மற்ற தேசத்துக்கும் ஒரு பாதையா இருந்துச்சு. புரியுதுங்களா? அந்த பாதையை இடப்படும் போது இந்த போசா தேசத்து இந்த நகரத்து பட்டணத்தை சூழ அந்த சைடுல தான் ரோடு போட்டாங்க.
ஸோ எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ எல்லாரும் பெருமைக்கிறாங்க, ஓ பெரிய பெரிய கல்மலையில் அமைக்கப்பட்டிருக்குதுப்பா, யாருமே அதை அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பெருமை வந்துச்சு. ஸோ அது நான் அழிக்கப்பட போறேன்னு சொல்லி முன்னதாக சொல்லிட்டார். அது அழிக்கப்பட்டும் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசனம் ஒரு நிறைவேறிச்சு. அதுதான் ஆமோஸில் எழுதப்பட்டுக்கிறது. இப்போ நான் உபதேயாக்கு வந்து விடுகிறேன். 12ஆம் வசனத்தை தொடர்ச்சி வாசிக்கிறேன். அவன் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையை பேசாமல் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவன் கஷ்டப்படும் போது நீ பெருமை பேசிட்டு உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி தேமான அந்த ஏதோம் தேசத்தை பற்றி உபதியா பற்றி தேவன் பேசி கொண்டிருக்கிறார். 13ஆம் அதிகாரம் இதை தொடர்ந்து என்னோட 2 வசனத்தில் சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 137, எசேக்கியேல் 35 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 13ஆம் வசனம், என் ஜனத்தின் ஆபத்தினாலே, என் ஜனம் என்று யாரை குறிப்பிக்கிறார்? கர்த்தர் யாரை குறிப்பிக்கிறார் என் ஜனம் சொல்லி? இஸ்ரேல் ஜனத்தை அவன் ஆபத்தில் இருக்கும்போது நீ அவர்கள் வாசல்களுக்கு பிரவேசியமாலும் அவர்கள் ஆபத்தினாலே அவள் அனுபவிக்கிற தீங்க நீ பிரியத்தோடு பாராமலும் அவள் ஆபத்தினாளுக்கு ஆசையில் கை போடாமலும். அப்படி என்றால் இந்த பாபிலோனியர்கள் இவங்க வந்து சரியா கொண்டு போகும்போது அவங்க கொஞ்சம் பேர் வெஸ்ட் போனாங்களா, அவங்களே விட்டு வைக்கல. இந்த ஏதோ போய் அவங்களை அழிச்சிடறான். அவனே இறக்கமற்றா கொஞ்சம் பேர் வெஸ்ட்டு போனா, வறுமையில் இருக்கிறவங்க வெஸ்ட்டு போனா, இன்னும் சொல்ல போனா இவங்க பிடிச்சுன்னு போகும்போது எப்படியாச்சும் கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சு ஓடி இந்த தேசத்துக்கு வரும்போது, பரவாயில்லப்பா நீயாச்சும் வந்து எனக்கு காப்பாத்தாம எத்தனை பேர் அவங்களே விட்டுட்டான். பாருப்பா நான் புடிச்சுன்னு நீ புடிச்சுன்னு போனல தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி அவங்களே எடுத்து விட்டுட்டான். இதெல்லாம் அதுக்கெல்லாம் அடி வந்துச்சு. சொல்ல போனா அப்படி தப்பித்து வந்தவங்களும் இவனை கொண்டு போட்டுட்டான். மீதியாத்துல இந்த பாபிலோனு சரியாக கொண்டு போயிட்டு பிற்பாடி கொஞ்சம் பேர் இருந்தவங்களை ஏதுமையில போய் சாவடிச்சுட்டான். இதெல்லாம் பண்ணனால உனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் உபதியாவின் புஸ்தகம். 14ஆம் வசனம் முக்கியமான வசனம், அவர்களை தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளை நிற்காமலும். இப்பதான் சொன்ன இல்லைங்களா, அவன் தப்பிச்சு இங்கிருந்து தப்பிக்கிறான், பாபிலோனியத்துல தப்பிக்கிறான், அவனையே பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துட்ட, அவனே நீ சாவடிச்சிட்ட. அப்படி செய்யாமலும் இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டி கொடாமல் இருக்க வேண்டியதா இருந்துச்சு. நீ அப்படி செஞ்சாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆக்கினி தீர்ப்பு வராமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி உபதியா சொல்லி கொண்டிருக்கிறா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். சங்கீதம் 137 7வது வசனம், அடுத்து எசேக்கியேல் 35 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 137 7வது வசனம். இதை தீர்க்கதரிசனமாக தாவீது சொல்லிட்டார். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரனை நினையும். எருசலேமின் நாள் என்ன தெரியுங்களா? ரிஸ்டோரேஷன் மெசேஜ் வரும்போது யோவேல் செய்தியில தன்னுடைய சிறையிருப்புக்கு திரும்பி வந்தாங்களா, எருசலேம் கட்டப்படுதா, அந்த நாளில ஏதோம் தனக்காய் செஞ்ச துரோகத்தை நினைச்சுப்பார் ஆண்டவரேன்னு சொல்லி யாருங்க எப்பயோ ராஜாக்களை கால முன்னாடியே சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமாக. யாரு? தாவீது. அது மட்டுமல்ல, அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்க என்று அவர்கள் சொன்னாங்கல்ல, பிடிச்சிட்டு போறாங்க எல்லாம் சகஜமா பார்த்து நின்னாங்களே, அது கொஞ்சம் நினைச்சு பாரு ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சொல்றார். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 35:15 சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. யாரு? தேமானியானாகிய ஏதோமியர்களே. அவனுடைய அவன் சுதந்திரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சுதந்திரத்தை பாபிலோனியர்கள் போகும்போது நீ ரொம்ப சந்தோஷப்பட்டியே, அவனுக்கு அப்படி சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, நான் சொன்னல ஏதோமி தேசத்தில் தான் சேயீர் மலை இருந்துச்சு. அந்த மலை தேசத்தில் வாழ்றவங்களே, சேயீர் மலையே ஏதோமே நீ முழுவதும் பாழாவாய், நீ இல்லாம ஆகப்பட போற, அதனால் நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வீர்கள் என்று உரைத்தார் என்று சொன்னார். இப்படி நான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்போது நான் 800 வருஷத்துக்கு முன்னாக சொன்னேன் இல்லையா, அந்த தீர்க்கதரிசனம் உரைச்சேன் இல்லையா, பார் நான் நிறைவேற்றினேன்னு சொல்லி நீ அப்ப அறிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுதான் எசேக்கியேல் எழுதப்பட்டது. ஸோ இந்த ஏதோமியர்கள் தேமானியர்கள் குறிப்பிடலாம், இல்லை சேயீர் மலையில் வசிப்பவர்கள், இல்லைன்றால் பேட்டா ராஜ்யத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா பூசா நகரத்தில் ஓடியவங்க, இப்போ கூட இருக்குது. உலக அதிசயங்கள் ஒன்னா ஒரு உலக அதிசயம். சரி, இப்பொழுது ஏதோமியர்கள் எப்ப அழிக்கப்பட்டாங்க? தேவன் இவ்வளவு நாள் சொன்னார், உன்னை அழிச்சிட போறேன், உன்னை ஒரு நாள் அழிக்க போறேன், உன் பெருமையை தகர்க்க போறேன், நீ நட்சத்திரங்கள் கூடி கட்டினா உன் பெருமையெல்லாம் இல்லாம ஆக்க போறேன் அப்படின்னு எப்போ பண்ணாருன்னா, அது கிபி 70 பண்ணார். கிபி 70 தீத்துராயன், அதாவது ரோமருடைய அப்பா, ரோமர் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவருடைய மகன் அனுப்புற அவர் தான் டைட்டஸ். அவர் இந்த எருசலேமில் போர் தொடுக்கும் போது இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் அந்த வம்சம், அப்போதான் ஆக்கப்பட்டாங்க. ஏதோமுடைய வம்சம் இல்லாமல் ஆச்சு. இதை சார்ந்த சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு நேரம் இருக்கிறத முடிச்சு விடுகிறேன். நம்ம கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் என்ற செய்தியில தானியேலுடைய ஒரு சின்ன முன்னோட்டத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல முதலாவது ராஜ்யம் பாபிலோனுடைய ராஜ்யம், புரியுதுங்களா? அடுத்து என்ன ராஜ்யங்க?
மேதியா பெர்சிய ராஜ்யம், அடுத்து கிரேக்க ராஜ்யம், அடுத்து ரோம ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யம் முடிய பெறுகிற நேரத்திலும் ரோம சாம்ராஜ்யம் தொடுகிற ஒரு பகுதி ஒரு நேரத்திலையும் ஒரு நபர் வாழ்ந்தார். புரியுதுங்களா? அவர் தான் ஆன்டிபேட்டர் த இடிமேயன். ஆன்டிபேட்டர் என்ற ஒரு நபர், அவர் யார் என்றால் கிரேக்க ராஜ்யம் இருந்துச்சா அதோட முற்றுப்பெறும் போது ஒரு ஒன் ஆஃப் த தளபதியா இருந்தவர். சரிங்களா? அவனுடைய பையன் தான் ஏரோத கிரேட். நம்ம இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சாவடிக்கு முன்னாடியே உத்தரவிடுவாரா? அந்த ஏரோதுடைய அப்பா பேர் தான் ஆன்டிபேட்டர், இடிமேயன் ஆன்டிபேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா இந்த ஏதோம் வம்சத்தில் வந்தவர் தான். புரியுதுங்களா? இந்த ஏதோம் வம்சத்துக்கு வந்தவர் தான் ஏரோது. சோ இயேசு கிறிஸ்து காலத்தில் ஏரோதுகள் தான் இந்த ஏசாவுடைய வம்சத்தில் ரத்தம் கலப்பில் வந்தவர்கள். இவங்க என்னன்னா ஒரு கட்டத்துல இந்த தேசம் தேவன் திருக்கரசை கொண்டு சொன்னனால ஒரு அது பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட், ஷார்ட்டா சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. அதனால இவங்க அழிச்சிடறான், தேவன் அழிச்சிடுறார். அப்போ கொஞ்சம் ஜனங்கள் மீதியாக இஸ்ரேல் ஜாஸ்திக்கு உள்ள போயிட்டாங்க. அப்போ போய் தஞ்சம் முகந்தாங்க. அப்போ கொஞ்சம் மிஸ்லீடிங்கான மேரேஜஸ் நடந்து அவங்க கொஞ்சம் அங்கேயே வளர்ந்து வியாபாரம் பண்ணி நிறைய வசதி பணக்காரங்க தான் இப்படி இந்த இஸ்ரேல் தேசத்துல ஏதோமியர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஏசாவுடைய வம்சம். புரியுதுங்களா? இந்த கிரேக்க ராஜ்யம் முடிவு பெற்று ரோமர்கள் ஆட்சி காலம் வரும்பொழுது இந்த ஏதோமியர்கள் தான் இந்த ஏரோதிகள்லாம் ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான். இவங்க போயிட்டு இந்த ரோமனியர்கிட்ட இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது, இன்னும் சொல்ல போனா உனக்கு பார்க்க அவன், எனக்கு பார்க்கணும் அவன் தான், அதனால் நானே ஆளுகை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது தான் இந்த ரோமனியர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான் ஏரோது. அதனால்தான் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்தவர் எங்கேன்னு கேட்கும்போது, அப்படியா பிறந்துட்டாரா அவனுக்கு அழிக்க கட்டளையிடுவார். ஏன்னு தெரியுங்களா? பங்காளி சண்டை அங்கே ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏரோது அழித்ததுக்கு காரணம் இதுதான். அவன் ஒரு ஏதோமியன், அவனுடைய ஏசாண்டு வம்சத்தில் வந்தவன். இஸ்ரேல் அழிக்க அவன் திட்டம் இருக்கிறான். அதனால தான் யூதருக்கு ராஜாவை அழிக்க அவன் திட்டம் எடுக்கிறான். சொல்ல போனா இந்த யூதருடைய ராஜாவா பிசிக்கலா அவங்க யாரு இருந்தா இந்த ஏரோது இருந்தான். இந்த ஏரோடைய பையன் தான் அந்திப்பா. அவன் தான் யோவாஷானனை கொலை செய்தவன். அவனும் ஏசாண்டு வம்சத்தில் வந்தவன் தான். யோவான் சானகன் அவங்ககிட்ட போய் சொல்லுவார், நீனுடைய தம்பி மனைவியை வைத்துக் கொள்வது சரியில்லைன்னு சொல்லுவார். இது யாருன்னா கவனிங்க, ஏரோத கிரேட். ஏரு தான் முதன்மை, ஏரோதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த பதம், அந்த பேர் வழி தான் முதலாவது மனுஷன். அவனுடைய பையன் பேர் ஏரோது தான் வைப்பாங்க, அவனுடைய பையன் பேர் ஏரோது தான் வைப்பாங்க. ஸோ ஏரோத பையன் பேர் ஏரோது 1 வைப்பாங்க, அவனுடைய பேரன் பேர் ஏரோது 2 வைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஏரோது அந்திப்பா, ஏரோது மகனாகிய அந்திப்பாக்கு பேரும் ஏரோது அந்திப்பா தான். அவன் தான் ஏரோதுக்கு 5 மனைவிகள், அதில் ஒரு மனைவி பிறந்தவன் தான் இந்த அந்திப்பா. புரியுதா? இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் தான் பிலிப்பு. இந்த பிலிப்போட மனைவியை தான் இந்த பையன் எடுத்து கட்டிப்பான். மிஸ்லீடிங் மேரேஜ், மற்ற விபச்சாரம் பண்ணிடுவான். இதை தண்டிக்க போனவன் தான் யோவான் ஸ்நானகன். இப்போதான் அவர் அழிச்சிருவார், தலையை துடிக்கப்பட்டுரும், அந்த பெண் துடிக்கப்பட்டுருவார். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, இந்த அந்திப்பாவுடைய மகன் பேர் தான் அகரிப்பா. நம்ம கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்திப்பா. இவரும் அந்த ஏரோது வம்சத்தில் வந்தவர் தான். இந்த ஏரோதிகள் யார் என்றால் ஏசானுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இந்த அந்திப்பா தான் இந்த லெட்டர்ஸ் காலத்துல நிருபங்கள், அதாவது ஊழியர்கள் செய்யும்போது, சிஷ்யர்கள் ஊழியர் செய்யும்போது அநேக நபர்கள் யாக்கோபையும் கொலை பண்ணவர்கள் இவங்கெல்லாம் இப்படி கொலை பண்ணிட்டே வராங்க. இவன் யாருமே அழிக்கப்படலை. தேவன் சொன்னார், ஒரு நாள் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த யூதர்களும் யூதர்கள் ஆளுகை செஞ்ச இந்த ஏரோதுகளும் இந்த ரோமனுக்கு விரோதமா ஒரு சிறிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திடுறான். இது பெரிய கிளர்ச்சி ஆடுன்னு சொல்லி தான் அந்த காலத்தில் வாழ்ந்த ரோமனியருடைய ராஜா தன் மகனாகிய தைத்தஸை அனுப்பி யூதர்களையும் சரியாக அந்த தேசத்தை, அந்த எருசலேமையும் அழிச்சிட்டான். அது மட்டுமல்ல, யோதமெரியில டோட்டலா அழிச்சிட்டான். அது வம்சமே இல்லாம ஆக்கிவிட்டது. ஐ மீன், இது நடந்ததோ கிபி 70 நடந்தது. கிறிஸ்து போயிட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. 40 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. இது எப்போ உரைக்கப்பட்ட தரிசனம்? அது கிமு 800 இயேசு கிறிஸ்து பிறகுக்கு முன்னாடியே, சிறுவருக்கு போறதுக்கு முன்னாடியே அப்போ உரைக்கப்பட்ட உபதியான புஸ்தகம். இந்த உபதியான சாபம் எப்போ நிறைவேறிச்சு என்றால் கிபி 70 நியமிக்கப்பட்டுச்சு.
ஸோ இந்த ஏரோதரைகள் யார் என்றால் ஏசானுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான். அப்படியே ரத்தம், அப்படியே பிளட் அது கூட வந்துடுச்சு. இப்படி வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வருகிற வசனங்கள் எல்லாம் நான் முடிச்சிடுறேன். 15 தொடங்கி 21ஆம் வசனம் வரைக்கும் எப்படி இவங்கெல்லாம் இங்க 70க்கு அப்புறம் போயிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா போயிட்டாங்க. திரும்ப வரதை பற்றி பேசிக்கொண்டு வரும். எப்போ வரைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய நாள் வருகிறி. கர்த்தருடைய நாள் என்பது அவர் வருகை தான். நீங்க இப்போ யோவான்ல கூட படிக்கலாம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் டே தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்வார். மல்கியால் எழுதப்பட்ட கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய ஜட்ஜ்மெண்ட். நம்முடைய அரசு உன்னதத்துக்குரிய செய்த 5வது பகுதியிலும் கூட குறிப்பிட்டேன். அவர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கிறார். வெள்ளை தோப்பான் இது கொண்டுதான் வந்திருக்கிறார். எப்போ? இந்த செய்தியை நிராகரிக்கும் போது, தீர்க்கதரிசி வார்த்தை உபே பண்ணாம போது, தீர்க்கதரிசி உபே பண்ணாதனால தான் எருசலேமுக்கு ஆக்கினி வந்துச்சு. ஸோ கர்த்தருடைய நாளில் ஆக்கினி பட்டாயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லாம அதாவது சொல்ல போனா மற்ற ராஜ்யத்துக்கும் அழிவு கொடுக்கணும்ல, அதுதான் இதுக்கப்புறம் வரப்போற கர்த்தருடைய நாளாகவும் குறிக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க திரும்ப தன் தேசத்துக்கு வருகிற காரியத்தை குறித்து மற்ற புஸ்தகங்களுக்கு எடுத்து பேசிக் கொண்டிருக்கும். அவர்கள் வந்து விட்டார்கள். எப்போ? 1948 வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இது அசிரியர்களால் தொலைக்கப்பட்ட அந்த 10 கோத்திரமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து கொண்டு சொல்ல போனா இஸ்ரவேல் தேவன் எப்படி புரஜாதிகளுக்கு எப்படி சந்திப்பார் என்றால் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சந்திப்பார். சொல்ல போனா ஒரு தனிப்பட்ட நபர்களை கொண்டு சந்திப்பார் தேவன் நம்ம புரஜாதிகளை. ஆனால் யூதர்களை அப்படி சந்திப்பது கிடையாது, ஒரு தேசமாக தான் அவர் சந்திப்பார். தானியேல் எழுதுவாரத்திலையும் வாசிக்கலாம். இன்னும் சொல்ல போனா தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் அவளை சந்திப்பார். எப்போ ஒரு யூதன் தன்னோட தேசத்துக்கு வரானோ அப்போதான் அவனுக்கு ரட்சிப்பு, அப்போதான் அவனுக்கு விடுதலை, அப்போதான் அவனுக்கு மெசேஜ் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம அவுட் ஆஃப் த ஃபீல்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு, அதாவது இண்டிவிஜுவலா அதெல்லாம் ராஜ்யமானது நம்ம இடத்துல வந்து தீர்க்கதரிசி சொன்னார், உங்க இடத்துல வந்துருக்குன்னு சொன்னாரா? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ராஜ்யமானது இருக்குது. ஆனா இஸ்ரவேலுக்கோ அந்த தேசத்துல தான் அந்த ராஜ்யமே. அது அந்த காணக்கூடாத உலகம், அது காணக்கூட வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் உபதேச பற்றிதான விளக்கங்கள். முடிவரை மட்டும் நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1.5 hour தான் ஆயிருக்கு. வரும் நாட்டில் அது குறைச்சி கொள்கிறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த வேத பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆதியாகமம் தொடங்கி நம்மளுடைய உபதேச புஸ்தகம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்று 66 புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகத்தை நம்ம முடிச்சிட்டோம். நான் ஒன்றும் வசனத்தை டீட்டெயிலாக சொல்லலை. நான் வெறும் வசனம் அங்கங்கே மேஜர் திங்ஸ் மட்டும் தான் சொன்னேன். என்ன விஷயம், எதனால் அழிக்க போகிறாங்க, எப்போ அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஐ மீன் ஸோ இதோட கண்ணத்தோடு நீங்கள் தொடர்ந்து போய் இந்த உபதேச வாசிங்க, உங்களுக்கு இது நன்கு புரியும். ஐ மீன் ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் சார்பாக நான் பதில் உரைப்பது அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜபத்தோட வாசிங்க. இல்லை நான் பேசின சம் இன்ஸ்டாலிக் மூமெண்ட்ஸ்லையோ இந்த வசனங்களை ஏதாவது நீங்கள் படித்த விஷயத்தில் தவறாக இருக்குது தம்பி அப்படின்னு சொன்ன ஆசைப்பட்டால் என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை நான் சரி பார்த்து நான் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ மீன் அது மட்டுமல்ல, இப்போ நான் இது நேரில் கை காட்டி பேசுனாலும் மேபி உங்களுக்கு லைனில் இருக்கிறவங்களோ வராதவங்களுக்கோ புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது என்னோட பர்சனலுக்காக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது யாருக்கு ஷேர் பண்ணுறோம் அவங்களால மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஐ மீன் அது ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிடிஎஃபோ இல்லை இந்த பிக்சர்ஸோ தேவைப்பட்டால் ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். இல்லை எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை, எதன் அடிப்படையில் அதை பேசுங்க தேவைப்பட்டாலும் இதை அனுப்பினா அது தயாராக இருக்கு. ஐ மீன் ஸோ என்னுடைய செய்தியின் தலைப்பு ரபுனி என்றால் சிறந்த போதகர் என்று அர்த்தம். யாரை பற்றி? சாலமோனை பற்றி தான போதகங்கள். இது வாலிபர்களுக்கு விவேகத்தின் ஞானத்தை அளிக்கும். ஐ மீன் ஸோ இதன் கண்ணோட்டத்தில் இந்த வசனங்களாக நீங்கள் படிங்க. வரும் நாட்களில் இது Chapter 1, Chapter 2, Chapter 3 அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஐ மீன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எடுத்தால் நீங்கள் எப்படி கேட்கலாம். தேவனின் செய்து ஆஸ்வதிக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டது வார்த்தையான தங்கும். நான் தொடர்ந்து என்னுடைய சபை நடத்துகிற இடத்துல கொடுக்கிறேன்.